Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnanadhimirandasya Jnananjanachalakaya Sakshuranmilitam Hena Tasmai Shri Gurave Namaha. Mukam karoti vachalam bhangam landayate girim Yatkrpatamaham bande Shri Gurum Niradharanam Paramanandamadavam Shri Chaitanyamishwaram. Nama Om Vishnupadaya Krishna Prestaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Nitinamini Namaste Saraswati Deve Gauravani Prajarine Nirvishesha Shunyavadi Bhasya Deshadharine. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vajani Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mahaprabhu ki Divine Grace Sri Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj ki Jai Gaura Premanande. பேசிட்ட ஓகே சரி ஆரம்பிக்கலாம்ப்பா. இப்போ பிரபுபாதருடைய ஃபைனல் பாஸ் டைம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ரொம்ப முக்கியமான தருணங்கள், பிரபுபாதர் முக்கியமான தருணங்கள் அதான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம மாயப்பூரில் பிரச்சனைன்னு பார்த்தோம் இல்லையா. மாயப்பூரில் வந்து ஒரு 300 பேர் வந்து மாயப்பூர் டெம்பிள் அட்டாக் பண்ணி அவங்களோட டிவோடிஸ்லாம் அடிச்சு போட்டு, அதுக்கப்புறம் பவானந்த மகாராஜ் வந்து கன்னை வந்து மேலே ஷூட் பண்ணும்போது கலையில, அதுக்கப்புறம் 2 பேர் சுட்டுட்டார், அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. இருந்தாலும் போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பாக வேணேன், தப்புன்னு கிடையாது, வேணேன்னு இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு வேறு மாதிரி நியூஸ் கொடுத்து, இந்த மாதிரி லோக்கல் வில்லேஜஸ் வந்து மாடு வந்துச்சு, அதை வந்து டிவோடிஸ் அடித்து விரட்டிட்டாங்க, அதை தட்டி கேட்டதுக்கு வில்லேஜஸை சுட்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்லாம் வந்து இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஸோ இப்போ என்ன ஆச்சு அந்த துளசி, இப்போ மாயப்பூர் பற்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா பிரபுபாதர் சொல்கிறார் இது ஒரு சூழ்ச்சி, ஏன்னா இந்த மாதிரி இஸ்கான் டிவோடிஸை பெங்கால்லேருந்து விரட்டுறதுக்கான ஒரு சூழ்ச்சி. அவங்க வந்ததெல்லாம் அந்த முஸ்லீம்ஸ், லோக்கல் முஸ்லீம்ஸ். ஸோ இதான ஒன்று அபிராம் பிரபு சொல்கிறார். இப்போ மாயப்பூர்லேருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் பெருசாக இது முன்னேற்றம் இல்லைன்னு சொல்கிறார். ஓகே, எதுக்காக இங்கே அபிராம் பிரபு அப்போ இங்கே வந்திருக்காருன்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜா கேட்குறாரு. அபிராம் பிரபு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காரு அப்படின்ட்டார். பாம்பேலையா பெங்களூர்லையான்னு யோசிச்சுட்டு இருக்காரு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒர்க் பண்ணலான்னு யோசிக்கிறாரு. ஸோ இதை கேட்டவொடனே பிரபுபாதர் அப்படியே ஒன்றும் சொல்லலை, போயிட்டார். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது அவர் எப்பயுமே கொசு வலை வச்சுருப்பார், கொசு வேலைக்குள்ள தான் அவர் இது பண்ணிட்டு பார்ப்பார். அப்போ திருப்பி தமால் கிருஷ்ண மகாராஜ் கூப்பிட்றாங்க. ஸோ இந்த அபிராம் பிரபு வந்து கிருஷ்ணா காஞ்சிலேருந்து போயிடாம விட்டுட்டு போயிடாமன்றார். ஓகே, ஏன்னா அந்த பிஸ்னஸ் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி இதை விட்டுட்டு போயிடாம. ஆனால் பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா அவர் காலத்தில் வந்து ஒரு கிரகஸ்தாவாக இருந்தார், பிஸ்னஸ் பண்ணார். பக்திவினோத் தாக்கூரும் மிகப்பெரிய ஜட்ஜாக இருந்தார், மிகப்பெரிய பணக்காரர் இருந்தார். ஆனால் அவங்க கேஸ் வேறு, அவங்களோட எய்ம் வேறு. ஆனால் இந்த மாதிரி நியூ ஃபைட்டாக இருக்கிறாங்களே, டெம்பிள் கனெக்ஷனே இல்லாமல், எந்த விதமான அசோசியேஷனே இல்லாமல் இருந்தாங்கன்னா கடைசியில் கொஞ்ச நாள் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லலாம். ஓகே, அதுக்காக உண்மை தான் இல்லையா. கிராஜுவலி தே வில் பி லாஸ்ட். அதனால தான் தமால் கிருஷ்ண மகாராஜ் என்ன பண்ணுறாருன்னா அபிராம் பிரபு வந்து நீங்கள் பாம்பேலேயே பிஸ்னஸ் பண்ணுங்கன்றார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க, இந்த கிரகஸ்தா வந்து டெம்பிளில் விட்டுட்டு இண்டிபெண்ட்டாக வாழ்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல, டெம்பிள் சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க கிரகஸ்தா டிவோட்டீஸ். ஸோ பாம்பேயில் வந்து வசதி இருக்குது, கிரகஸ்தாக்கு அப்பார்ட்மெண்ட் கொடுத்து மங்களாரத்தி ஆட்டம் பண்ணலாம், பிரசாதம் எடுத்துக்கொள்ளலாம், அந்த மாதிரி வசதி இருக்குது. ஓகே ப்ரொபஸ் எஸ். இந்த மாதிரி இந்த வீட்லேயே எதுக்காக இந்த பிரபுபாத இந்த மூவ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கார், டெம்பிள்லாம் இந்த மாதிரி ஒரு கிரகஸ்தாவும் என்ன பண்ணுவாங்க, வீட்லேயே டெம்பிள் ஆக்கிடணும், மங்களாரத்தி இந்த மாதிரி கிளாஸ் கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி டெம்பிள் வந்துருச்சுன்னா அதுதான் ரியல் பர்பஸ்ன்னு சொல்லி பிரபுபாத சொன்னாங்க. பிஸ்னஸ் பண்ண வரல, நம்ம இந்த இதை வச்சு
கொஞ்சம் மணி சம்பாரித்து கோயில் கட்டிட்டு அதை வச்சு வாழணும் அப்படின்லாம் எங்களுக்கு ஆசை கிடையாது. இதை வந்து ஒரு கிரகஸ்தா கற்றுக்கிட்டு இல்லை பிரம்மச்சாரி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவங்க வீட்டில் பண்ணாங்கன்னா தட் இஸ் அ எய்ம். அதுதான் குறிக்கோள். அது தெரிகிற வரையும் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது போயிட்டாங்கன்னா they will drift away. கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுவாங்க. ஸோ அதனால் பாம்பேயில் பண்ணான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து அவர் பக்தி சேவையில் கனெக்ஷன் இருக்கும் அவருக்கு. பார்த்தீங்கன்னா பிரபாதர் வந்து உடம்பை மூவ் பண்ண கூட முடியல, அப்படி அவசியம் அப்படி பெட்டில் அப்படி படுத்த மாதிரி அப்படி பேசுகிறார். ஸோ கேம்பஸ்குள்ளேயே ஒரு வீடு கட்டிக்கிட்டார் அபிராம் குரூப். அதெல்லாம் ஓகே சொல்லிட்டார். ஹரே கிருஷ்ண மாதாஜி அதெல்லாம் ஓகே சொல்லிட்டார். ஓகே ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த மாதிரி இவரும் போயிட்டாங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகிடும். ரொம்ப ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இவர் அபிராம் பிரபுவை. ஷியாமசுந்தர் பிரபு கொஞ்சம் வெளியே போனார், பெரிய லாஸ் ஆகிடும். இந்த மாதிரி டிவோட்டிஸ் நல்லா ட்ரெயின் ஆகி வெளியே போயிட்டாங்கன்னா லாஸ் ஆகிடும். இந்த மாதிரி பௌதிக லோகத்தில் அட்டாச்மெண்ட் குறைச்சிட்டு கிருஷ்ணருக்கு மேலே அட்டாச்மெண்ட் வளர்க்குறது தான் நம்மளுடைய குறிக்கோள். இப்போ இதே பக்தி சேவையிலே இருந்தாலும் அப்படி கிராஜுவலாக இது நடக்கும். இதுதான் நம்மளுடைய எய்ம் அப்படின்னு பிரபா சொல்கிறாங்க. ஓகே, கிரகஸ்தா வந்து வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. கிரகஸ்தா ஃபுல்லாக இண்டிபெண்டாகவும் இருக்க முடியாது, ஃபுல்லாக டிபெண்டாகவும் இருக்க முடியாது சொசைட்டி மேலே. சொசைட்டி மேலே ஃபுல்லாக டிபெண்டாக இருந்தாலும் சொசைட்டி மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் ஃபுல்லாக இண்டிபெண்டாக வெளியே இருக்கிறனாலும் அப்பயும் அவங்க கிரகஸ்தா முடியாது. அதனால் என்ன பண்ணால் அவங்க அப்படியே அங்கேயே இருக்கணும், பக்தி சேவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் பொசிஷன். ஸோ திஸ் அ பொசிஷன். இப்போ சிரிக்கிறார் சொல்லிட்டு ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல. சொசைட்டியை மெயின்டைன் பண்ண முடியல, பட் அது சதேஷ்டமே கிரகஸ்தாவும் கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் மெனக்கிட்டு வரணும் டெம்பிள்க்கெலாம். ஸோ ஒரு ஃபேமிலியை மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஸோ மெனி நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எப்படி சப்போர்ட் பண்ணணும் நம்மளால். அதே சமயம் அவங்க ஃபுல்லாக இண்டிபெண்டாக இருந்தாங்கன்னா டச்சே இல்லைன்னா அவங்க அந்த கர்மியோடு அசோசியேட் பண்ணுறாங்களா அதெல்லாம் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் கிரகஸ்தாவோடைய சேலஞ்சு. ஏன்னா அந்த 4 கம்யூனிட்டியில் பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி. சன்னியாசி, வானப்பிரஸ்தா, பிரம்மச்சாரி ஏர்ன் பண்ணுறது கிடையாது. கிரகஸ்தா மட்டும் தான் ஏர்ன் பண்ணுவாங்க. ஏர்ன் பண்ணுறதுனால ஏன்னா அவங்க வந்து அந்த கர்மீஸோட அட்டாச் மீன்ஸ் அவங்க அசோசியேட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஃபுல்லாக டெம்பிள்லேயும் இருக்க முடியாது, டெம்பிளில் சப்போர்ட் பண்ண முடியாது. அதே சமயம் வெளியில் இருக்கும்போது நம்ம அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த கிரகஸ்தா லைஃப்ல டேஞ்சர். ஆனால் பக்திவினோத் தாக்கூர் பிரபாதெல்லாம் கிரகஸ்தா தான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, டிடி வர்ஷிப் பண்ணாங்க. அப்போ அவங்க அப்போ கிரகஸ்தாவாக இருக்கும்போது பிரபாத் பேக் டு கார்டர் மேகசின் பப்ளிஷ் பண்ணுவார். அவருடைய ஓன் மணியில் என்ன பண்ணுவார், நிறைய புக்ஸை ஃப்ரீயாக கொடுப்பார். அது வந்து ப்ராஃபிட் பார்க்கல அவர் பிரபாதர். ஓகே, ஸோ அந்த கிறிஸ்டா கான்சியஸ்ன்ற எய்ம் இருந்தது. ஓகே, அதனால் அவர் ஃபேமிலி லைஃப்பை லீவ் பண்ணல சில சர்க்கம்ஸ்டன்ஸ்னால. அது வேறு விஷயம். அதனால் என்ன ஒரு கிரகஸ்தானம் பண்ணி எப்பயுமே டெம்பிளோட அட்டாச்சாகவே இருக்கணும். டெம்பிள் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது தான். ஓகே, ஸோ இல்லை வீடே டெம்பிள் ஆகி அடிக்கடி டெம்பிள் டச் இருந்தாலும் அதுவும் நல்லது தான். அதனால் எல்லாமே இந்த கலியுகத்தில் வந்து எல்லாமே ஸ்ட்ரிக்டாக எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரி டெம்பிள் மெயின்டைன் பண்ண முடியாது, இந்த மாதிரி எதுவுமே ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியாது. எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஓகே, வெரி ரிஜிட்லி இன் த கேஸ் ஆஃப் கிரகஸ்தாஸ். ஓகே, somehow you have to adjust. We cannot allow them to be lost. எப்படியும் அவங்கள வந்து லூஸ் பண்ண முடியாது. சில கிரகஸ்தா என்ன பண்ணலாம், நீங்கள் புக்ஸை வேணால் சேல் பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் மறுபடி வராத நீங்கள் வச்சு உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கோங்க. சில பேர் எலக்ட்ரிஷியனாக இருப்பாங்க, எலக்ட்ரிக் ஒர்க்லாம் நீங்கள் இங்கே பாருங்கள், டிவோட்டிஸ் பார்க்கட்டும். சில பேர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருப்பாங்க, சரி நீங்கள் அதை பாருங்கள், டிவோட்டிஸ்லாம் இன்சூரன்ஸ் எப்படி இருக்குங்களா, கார்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி somehow they have to maintain their life. Okay, but they should not be lost. Okay, ஏன்னா ஒருத்தர் ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணுறோம். அப்புறம் if we lost then it's a great loss for us. பெரிய லாஸ் நமக்கு. ஓகே, அப்போ வந்து உபேந்திர பிரபு அந்த ரூமில் இருக்கிறார். அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒருத்தருடைய கடமை என்ன, மேரேஜ் பண்ணால் என்ன கடமை, மெயின்டைன் பண்ணுறது ஃபேமிலி இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபேமிலி ஒய்ஃபெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன கடமைன்னு சொல்லி கேட்குறாரு. ஒருத்தரை வந்து மேரேஜ் பிரபாத சொன்னாங்க, ஒருத்தர் மேரேஜ் பண்ணக்கூடாது எப்போனா அவருக்கு அந்த சக்தி இல்லைன்னா, மெயின்டைன் பண்ணக்கூடிய சக்தி இல்லைன்னா, ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண சக்தி இல்லைன்னா மேரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, அவர் என்ன எதிர்பார்க்கக்கூடாதுன்னா டெம்பிள் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, ஆனால் எல்லாருடைய மெயின்டெனன்ஸையும் கிருஷ்ணர் தான் பார்க்குறாரு. யானை காட்டில் எவ்வளோ இருக்குது, ஒரு யானை எவ்வளோ சாப்பிடும், டன் கணக்கில் சாப்பிடும், அதெல்லாம் கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு.
நோ ஒன் இஸ் கோயிங் டு ஸ்டாவ். இதில் என்ன பிரச்சனைனா அந்த ஃபெய்த் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க டெம்பிள் எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு டெம்பிள் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, எனக்கு எப்படி தான் இது நடத்துறது, அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. எல்லாரோட ஆசைகளையும் கிருஷ்ணன் நிறைவேற்றி வைக்கிறார். அப்போ ஒருத்தர் வாழ்க்கையை தன்னை அர்ப்பணித்து கிருஷ்ணனுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி வரும்போது அவருடைய ஆசையை நிறைவேற்ற மாட்டார் கிருஷ்ணர். ஸோ அதனால் டெம்பிள் மெயின்டைன் பண்ண எதிர்பார்க்கக்கூடாது. ஒய் ஷுட் பி மெயின்டைன் கிரேஸா ப்ராப்பா கேட்குறாரு. எங்கே மீன்ஸ் இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும், ஐடியா தான் கொடுக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அவங்கள வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மெயின்டைன் பண்ண வெளியே உடனே காலி பண்ணுங்க அப்படின்னு. இட் இஸ் வெரி சாஃப்ட், அதாவது சாஃப்ட் ஸ்கில் சொல்லுவாங்கள்ல நம்ம கம்பெனிலாம், அந்த மாதிரி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும். ஓகே, ஏன்னா கிரகஸ்தா எந்த பக்தராக இருந்தாலும், பக்தர்கள் தான் அவங்க கிரகஸ்தா இருந்தாலும் சரி, பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, ஒரு பக்தர்களை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா நமக்கு அது பின்னால் அதோடைய ரியாக்ஷன் வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன பிரின்சிபல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் நோ ஒன் ஷுட் பி லாஸ்ட். ஓகே, எந்த ஒரு தருணத்துலையும் யாருமே வந்து நம்ம இழந்துடக்கூடாது. அதுதான் ப்ரொப்பாஸ் சொல்கிறார். ஓகே, அவன் போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அவருக்கு இப்போ ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறாரு, சரி ஓகே, அந்த மாதிரி அவரை கொஞ்சம் நம்ம எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறோம். இல்லைன்னா என்ன பிரீச்சிங், அலெக்சாண்டர் கிரேட் சொல்லி ஒரு வீரர் இருந்தார் இல்லையா, அலெக்சாண்டர். அவர் நிறைய இடத்த வெற்றி கொண்டே இருப்பார், அப்படியே வெற்றி கொண்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பார். அவர் வெற்றி கொண்டு முன்னேறி போயிட்டு இருக்கும்போது அவர் என்னென்ன பகுதியெல்லாம் வெற்றி பண்ணுறாரோ அதெல்லாம் ஆல்ரெடி லாஸ்ட் ஆகிடும். அடுத்தது வெற்றி பெறும் அப்படி, ஆனால் ஆல்ரெடி வெற்றி பெற்றால் லாஸ்ட் ஆகிடும். என்ன பெனிஃபிட்ஸ்? கடைசியில் என்னென்ன வெற்றி கொண்டு ஒரு நாடு வெற்றி பெற்று அப்படி 10 நாடு வெற்றி பெறும்போது முதல் நாள் வெற்றி பெற்றார் இல்லையா, அது லாஸ் ஆகிடும். ஏன்னா வேறு இடத்துல இருக்கார்ல அவர், அவங்க திருப்பி வந்துடுவாங்க. இந்த மாதிரி வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கெய்னிங் ஸோ மச் கண்ட்ரிஸ்? நான் இவ்வளோ தூரம் வேணும்னா என்ன மேன், அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. பாம்பே, கராச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் மெயின் பண்ண பாம்பே லாஸ்ட் ஆகிடுச்சு, சென்னை இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் மேனேஜ் ப்ராப்பராக சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப குயிக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணணும் கிடையாது, நமக்கு அங்கே இருக்கிறத அவங்க ஸ்டடி பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வி ஷுட் ஸ்லோலி எக்ஸ்பேண்ட். அதனால ப்ராப்பராக வந்து புக் செல்லிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறான். எவ்ரி ஒன் ஷுட் ரீட் புக்ஸ். அட்லீஸ்ட் என்னை வந்து அலெக்சாண்டர் கிரேட்னு சொல்லி என்னை லைஃப் டைமில் ஆக்கிடாதீங்க அப்படின்றார். நான் 108 கோயில் நிறுவிட்டேன், இப்போ வந்து என் ஸ்டேஜ் வந்துட்டாங்க இல்லையா, அதனால் என்னை அலெக்சாண்டர் கிரேட்டாக மாற்றிடாதீங்க நான் இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் அப்படின்றார். ஓகே, அப்போ தமாகிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க, வி வில் நெவர் மேக் யூ தட் வே, அதை நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமாகிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய ரிக்வஸ்ட், பீப்புள் வந்து என்னைய கிரேட்டுன்னு நினச்சி எல்லோரும் ரெகனைஸ் பண்ணிட்டாங்க, என்னைய ஸ்மால் ஆக்கிடாதீங்க. ப்ராப்பர் கடைசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டச்சிங்காக தான் இருக்கும். ஓகே, என்னைய ஸ்மால் ஆக்கிடாதீங்க, நான் யாருக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இப்போ நான் இன்வேலிட் ஆகிட்டேன். இன்வேலிட்னா புரியலையா, இன்வேலிட்னா அந்த வயசாகி ரொம்ப வயசாகிடுச்சுன்னா இந்த பிகம் இன்வேலிட், அவங்களால எந்திரிக்க முடியாது, டாய்லெட் போகிறது கூட மற்றவங்க ஹெல்ப் வேணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் ப்ராப்பர் வந்துட்டாங்க இல்லையா, அவர் தூக்கிக்கு தான் கூப்பிட்டு போகணும், அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு இல்லையா. என்னை வந்து நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், ஏன்னா 6 மாதம் சாப்பிடவில்லை ப்ராப்பர். ஓகே, அப்புறம் போய் டாய்லெட் போக முடியும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்தமாதிரி நான் இன்வால்வ் ஆகிட்டேன், நான் வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறார் ப்ராப்பர். தமாகிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க, நீங்கள் இன்வால்வ் ஆனால் கூட எங்களுக்கு வந்து நிறையா சேவைகள் கிடச்சிருக்கு, நான் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு தமாகிருஷ்ண மகாராஜ் ப்ராப்பர் தேங்க்யூ சொல்கிறார். நான் என்ன பண்ண முடியும், நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா வேறு வழி கிடையாது. தமாகிருஷ்ண மகாராஜ் விடாமல் பேசுவார் பிரபாதர்கிட்ட, இது உங்களுடைய கருணை பிரபாதர் அப்படின்னு சொல்லி தமாகிருஷ்ண மகாராஜ் ஆல்ரைட் கோவான் எல்லாம் வந்து இதை கலைஞ்சு போயிடலாம். ஓகே, இந்த மாதிரி டிஸ்கஸ் முடிஞ்சோன்னா இப்போ ஜூலை மாதம் 22ஆம் தேதி. ஓகே, இப்போ நியூயார்க் சிட்டியில் வந்து ரத யாத்திரை நடக்குது. அப்போ வந்து ஜூலை மாதம் 22ஆம் தேதி 5ஆம் நாள் 5th அவென்யூலேருந்து ஜெகநாதர் வந்து பிரயாணம் பண்ணுறார். ஓகே, பிரபா சொல்கிறார், ஜெகநாதர் வந்து ரொம்ப கருணையோடு இருக்கார் மிலேச்சாஸ்க்கு. மிலேச்சானா யாருன்னா ஃப்ளஷ் ஈட்டர், கவ் ஈட்டர், மாமிசம் கொண்டவர் தான் மிலேச்சா. அதனால் மிலேச்சானா யாரோ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கான்னு நினச்சே வேணாம். ஓகே, நம்மளையும் நிறைய மிலேச்சலாக இருக்கிறாங்க. ஓகே, இப்போ அது மாறிடுச்சு, எல்லாம் மிலேச்சாக தான் இருக்காங்க நிறைய பேர். அதனால் ஃப்ளஷ் ஈட்டர், கவ் ஈட்டர்ஸ் தான் மிலேச்சாஸ். ஒரியன்ஸ் தான் மோஸ்ட்லி மிலேச்சாம். ஒரியன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரியா மிலேச்சஸ் எல்லாரும் ஃப்ளஷ் சாப்பிடுவாங்க. ஆனாலும் அவங்க நிறைய பேர் பூஜாரி ஆகிட்டாங்க இல்லையா.
ஏன்னா அவ்வளோ தூரம் ஜெகநாதர் மெஸ்ஸி, அவ்வளோ கருணை ஜெகநாதர் மெஸ்ஸி. அதே பெங்காலி பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்டாக இருப்பாங்க இல்லையா, இருந்தாலும் அங்கே தான் சைத்தன்ய மகாபிரபு தான் வெரி 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 மெர்சிஃபுல். ஸோ ஒரு பக்தர் வந்து ஒரு வட்டம் ஒரு ஒரியனை வந்து இது குற்றம் சொன்னான் சைத்தன்யா டயத்தில், சைத்தன்ய மகாபிரபு டயத்தில். சைத்தன்ய மகாபிரபு உடனே ஒரு அற ஆரம்பிச்சிட்டாராம், எதுக்காக என்னுடைய சர்வன்ஸை நீ எதுக்கு குற்றம் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு அற ஆரம்பிச்சிட்டான். ஓகே, சரி எவ்வளோ கருணை பாருங்கள். இதான் சின்ன சர்வீஸ் பண்ணாலும் போதும், கிருஷ்ணன் உடனே என்ன பண்ணுவார், சைத்தன்ய மகாபிரபு ப்ளஸ் பண்ணுவாங்க. என்னென்ன சர்வீஸ் பண்ணணுமோ அது எதையுமே மறக்க மாட்டார் கிருஷ்ணன். ஓகே, ஸோ ராதாராணி கூட அது மாதிரி தானே சொல்லி இப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் கேட்குறாங்க. எஸ், ராதாராணி சொல்லுவாங்களாம், நான் சின்சியர் கிடையாது, அந்த பக்தன் இருக்கானே அவன் தான் அவங்க ரொம்ப சின்சியர் சர்வெண்ட், அவர் மகாபாகவதா, அவர் மகாபாகவதா. கிருஷ்ணா அப்படி சொல்லி கிருஷ்ணா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கிருஷ்ணா பிகம் சர்வெண்ட் ஆஃப் ஹிம். ஓகே, அதனால் ஒரு பக்தருடைய கடமை என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து குருவுக்கு வந்து ரொம்ப சம்பீசமாகிடும், பணிஞ்சு போயிடும். ஸோ தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க, பிரபா உங்களுடைய பக்தர்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ உடனே இதை சொன்ன உடனே பிரபாதர் வந்து அவருடைய தாட்ஸ் எல்லாம் அப்படி அமைதியாகிட்டார், நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஓகே, ரொம்ப தாட்ஸில் இம்மர்ஸ் ஆவாங்கல்ல, மூழ்கிறது, அப்படி சிந்தனைகளில் மூழ்கிறது. ஓகே, அவர் பரபரசில் போயிட்டார், அவருடைய ஐயெல்லாம் மூடிட்டார், அவருடைய கண்கள்லாம் மூடிட்டார், அவருடைய ஹெட்டெல்லாம் அப்படி அவருடைய தலையெல்லாம் ஆடுது. ஓகே, அவருடைய வாய்ஸ் ரொம்ப ஷோக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தழுதழுக்கிறது. ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்ட ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்கன்னா அது சோக் ஆகுது. ஓகே, இது அம்மாவும் குழந்தையும் செப்பரேட் ஆகி மீட் பண்ணும்போது அந்த சோக் ஆகிறத பார்க்கலாம். அவங்களால பேச முடியாது, ஆனால் அந்த வார்த்தைகள் வராது, அந்த மாதிரி. ஓகே, சோக் ஆகிடுச்சு அவரு. ஓ, பிரபா சொல்கிறான், உங்களுடைய இந்த அதீதமான அன்பு என் மேலே இருக்கிறது வந்து அதனால தான் நான் உயிர் வாழ்கிறேன் பிரபா. ஏன்னா இல்லைன்னா இப்பயோ வந்து அந்த உலகத்துக்கு போயிருக்கணும். எல்லா உலகம் ஃபுல்லாக நம்ம ஏக்கம் பரவுறதுக்கு நீங்கள் தான் காரணம். நிறையா பணம் வருது, எல்லா பணத்தையும் செலவழிக்கிறீங்க. நான் இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்கள்கிட்டேருந்து நிறைய சேவைகள் வந்து நான் வாங்கிட்டே இருக்கிறேன். பிரபாதர் சொல்கிறது சோக்கில் அந்த தழுதழுக்கிற குரலில் சொல்கிறாங்க பிரபாதர். ஓகே, உடனே தமால் கிருஷ்ண மகாராஜ் உடனே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. இல்லை பிரபாத், நாங்கள் தான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரபாத்தை சொல்கிறார். நாங்கள் உங்களுக்கு எப்படி இந்த கடனை திருப்பி செலுத்த போகிறோன்னே தெரியலன்னு சொல்லி பிரபாதர் அப்படின்னு அவர் சொல்கிறார். தமால் கிருஷ்ண மகாராஜ் பிரபாதர் முறையிட்டார், இது எப்படி நாங்களால் திருப்பி செலுத்த முடியும்னே தெரியல. இதே தான் பிரகலாத் மகாராஜ் ஒன்று சொல்லுவார் தெரியுமா, ஏவம் ஜனம்பிதம் பிரபமாஹி கூபே காமா அபிகாமம் அனியா பிரபத்த பிரசங்கான் இத்மாத்மசாசுராசிர பகவன் கிரிஹிதம் சோகம் விசுஜே தவபிரத்ய தேவா. நான் வந்து பாலங்கடலில் இருந்தேன், என்னைய தூக்கி விட்டதே உங்கள் சர்வெண்ட் என்னுடைய குரு நாரதமுனி தான். எனக்கு வேற என்ன வேலை, அவருக்கு சேவை பண்ண தவிர அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த மாதிரி அதே எக்ஸ்பிரஷன் இப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறான், உங்களுக்கு நிறைய நாங்கள் தான் கடன் பட்டுக்கொண்டார். ஸோ அதான் இதுதான் பிருகத் மிருதங்கான்னு சொல்லி பிரபாஸ். பிருகத் மிருதங்கான்னா மிகப்பெரிய மிருதங்கம். மிருதங்கம் அடித்தாலும் இந்த ரூமில் கேட்கும், மிஞ்சி போனால் கீழே வரையும் கேட்கும். அவ்வளோ பிருகத் மிருதங்கன்னா உலகம் ஃபுல்லாக கேட்கும். ஓகே, ஸோ நான் இந்த ரூமில் அடித்தாலும் உலகம் ஃபுல்லாக கேட்கும். ஸோ இப்போ நடக்குது இல்லை, பிரபாதர் ஒன்று சொன்னோட புக் டிஸ்ட்ரிபியூஷன் உலகம் ஃபுல்லாக புக்கு வந்து விநியோகிக்கிறாங்க இல்லையா. ஸோ இட்ஸ் கோயிங் ஆன். நம்முடைய எதிரிகள்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க இந்த பிருகத் மிருதங்கம் பார்த்து அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறாங்க. ஓகே, பிருகத் மிருதங்கம். ஓகே, ஸோ பிரபாதர் வந்து அந்த டிவோட்டிஸ் எல்லாம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணிட்டுருக்காங்க. ரத யாத்திரை ஃபெஸ்டிவல்ஸு, ஜனநாள் வர்றது, டான்ஸ் பண்ணுறது, சாண்ட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பழைய நினைவுகள்லாம் வருது பிரபாதர். எப்படி நம்ம இனிஷியலாக வந்தோமோ ஃபஸ்ட்டு ரத யாத்திரை சான் ஃப்ரான்சிஸ்கோவில், அப்போ ஏதோ ஒரு மரத்துக்கடியில் வந்து ரொம்ப நிறைய பக்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்களாம், நல்லா மகிழ்ச்சியாக டான்ஸ் பண்ணாங்களாம் ஒரு ட்ரீ கீழே வந்து. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பிரபாதர் ஷேர் பண்ணுறாரு இப்போ. ஏன்னா பிரபாதெல்லாம் இப்போ எதுவுமே பண்ண முடியாது, டிரான்ஸ்லேஷன் எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக எதுவுமே படுத்த படிக்காம தான் இருக்கிறார். அதனால் அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவருக்கு வந்து மகிழ்ச்சி தருது, அது சொல்கிறார் பிரபாதர். ஸோ இப்போ ஜூலையோடைய முடிவில் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்த்து வந்து நல்லான மாதிரி தெரிஞ்சாலும் திருப்பி ரொம்ப மோசமாயிடுச்சு. ஸோ அப்போ பிரபா திருப்பி சொல்கிறார்,
என்னுடைய முடிவு காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே. ஸோ தமால் கிருஷ்ண மகாராஜ் ஆல்ரெடி 6 மாதமாக கண்டினியூஸாக, ஏன்னா 2 months பொறுக்க மாற்றிடுவாங்க செக்ரட்டரியை. ஆனால் தமால் கிருஷ்ண மகாராஜ் 6 மாதம் கண்டினியூஸாக பிரபாதர் என்ன பண்ண சேவ் பண்ணிட்டு வர்றார். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது. பிரபாதர் வந்து இந்த வயசானதுனால கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் வரும். அப்புறம் ஏற்கனவே 2-3 பாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன் அதில். அதனால் பிரபாதர் கோவம் வரும். தமால் கிருஷ்ண மகாராஜ் ஒரு நாள் நைட்டு ஏதோ ஃபீவர் அப்படின்னு சொல்லி வர முடியாட்டா கூட, கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட பிரபாதர் திட்டுவார். அதெல்லாம் தமால் கிருஷ்ண மகாராஜ் எல்லாத்தையும் மெர்சியாக எடுத்துப்பான், கருணையாக எடுத்துப்பான். என்றைக்குமே மூஞ்சியெல்லாம் சொல்லிக்கவே மாட்டாங்க. ஓகே. அப்படி ஒருத்தர் இது பண்ணி ரொம்ப ஒரு ஜூஸ் கேட்டவுடனே, பசியே இல்லை, ஒரு நாள் கழிச்சு பசி வந்தவுடனே ஒருத்தர் ஜூஸ் கேட்டவுடனே அவர் ஆரஞ்சு பழம் இங்கே இருக்கார், ஆரஞ்சு ஜூஸ் கேட்பார். அவர் வெளியில் போய் வாங்கிட்டு ஓடி வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பார். ஜூஸ் போட்டு வந்து பிரபா டேபிளில் வச்சோடனே பிரபா சொல்வார், எனக்கு வேணாம், எடுத்துகிட்டு போ, எப்போ கேட்டேன் நான் உனக்கு, எனக்கே பசி இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பசி வந்திருக்கு, அப்போ ஒரு வாய் கேட்டால் உடனே தரமாட்டேன், எனக்கு வேணாம் அப்போ அப்படின்னு சொல்லி திட்டுவார் பயங்கரமாக. அவர் வந்து டேபிளில் வச்சுட்டு அப்படி பணிவாக நிற்பார். உடனே கொஞ்சம் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லுவார், பிரபா என்ன சொல்வார், இந்த மாதிரி நான் உங்களை நிறையா சர்வீஸ்லாம் வாங்குறேன், திட்டுறேன் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவார். இந்த மாதிரி வயசானால் ஷார்ட் டெம்பர் ஆகிடுவாங்க, நான் உங்களுக்கு திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த பக்தருக்கு அழுக வந்துடும். இல்லை பிரபா, அதை நீங்கள் திட்டலை, நீங்கள் கரெக்டாக தான் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி அந்த பக்தர் வந்து ரொம்ப இது ஃபீல் பண்ணுவார். அவர் பேர் மறந்து போச்சு ஒரு பக்தர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரபாதனுடைய அந்த கடைசி பாஸ்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் கமலாகிருஷ்ண மகாராஜ் வந்து 6 மாதம் கண்டினியூஸாக சர்வெண்ட்டாக இருந்திருக்காரு. ஏன்னா நைட்டுக்கு 2 மணிக்கெலாம் சில சமயம் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். இதே மாதிரி அவர் வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப குழந்தைங்கன்னா கூட அறியாமையில் இருப்பாங்க இல்லையா, இவர் வந்து எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அவர் வந்து அவருடைய ஒரியெல்லாம் அந்த எப்படி இஸ்கானை கொண்டு போகிறது, உலகம் ஃபுல்லாக எப்படி மேனேஜ் பண்ணி, இதுலேயே தான் அவருடைய தாட்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால் இவர் வந்து மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு அந்த பக்தர்கள் 2-3 பேர் இருந்தாலுமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ ஏன்னா கமல் கிருஷ்ண மகாராஜ் எப்படி இஸ்கானில் மேனேஜ்மெண்ட் நடக்குது எல்லாத்தையுமே பிரபாதருக்கு கண்ணும் காதுமாக இருந்து அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகே. ஸோ அப்போ வந்து இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ரெமெடி வந்து டிஃப்ரெண்ட் தீர்வு வந்து கொடுக்குறாரு கமல் கிருஷ்ண மகாராஜ் பிரபாதர். ஓகே. இதான் வந்து ஒரு சன்லே யார் பெஸ்ட்டு சன் சொல்லுவாங்க இல்லையா, உத்தம பையன், அப்படி மத்தியமா அதமா அப்படின்னு சொல்லி வரும் தெரியுமா. யார் வந்து நோக்கத்தை தெரிஞ்சுட்டு அவர் சொல்லாமலே பண்ணுறாங்களோ உத்தமம். ஓகே. அதே மாதிரி அவர் சொன்ன உடனே பண்ணுறது மத்தியமாக நினைக்கிறேன், அவர் சொன்ன ஒரு பண்ணாமல் ஆப்போசிட்டாக பண்ணுறது அதமா. இது உத்தமா, அதிக உத்தமா அந்த பிளேஸில் டிசேபிள். ஓகே. செர்வெண்ட். இவர் வந்து ஒரு பிரபார் வந்து தண்ணீர் ஏதோ கேட்பார் நினைக்கிறேன், பால் வந்து கொடுப்பார், பிரபார் அக்செப்ட் பண்ணிப்பார். தட் இஸ் வாட் ஹி மென்ட். அந்த வேர்ட்ஸ் என்ன இருக்கோ அதை பற்றி அவர் நோக்கம் என்னன்னு சொல்லி இவருக்கு தெரியும். அவ்வளோ தூரம் சின்சியராக இருப்பார் தமால் கிருஷ்ண மகாராஜ். ஓகே. அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறார், சஜஸ்ட் பண்ணுறார் பிரபாத், நீங்கள் இந்த டயத்தில் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து வெஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுங்க அப்படின்றார். மீன்ஸ் லண்டன், நியூயார்க், இந்த மாதிரி யூஎஸ் போகலாம், நம்ம உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறார். ஓகே. பிரபாத் சொல்கிறார், நான் இறந்து போனேன்னா அது பிருந்தாவனில் இறந்து போகணும் அப்படின்றார் பிரபாத். தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், நீங்கள் இறக்குற பற்றி யோசிக்காதீங்க பிரபாத். இப்படி பிரபாத் இப்படி பேச முடியாது யாராலையும், அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க அவங்க. ஓகே. பிரபாதர் வந்து அவருடைய வார்த்தைக்கு எல்லாம் அடிபணிஞ்சு தான் எல்லாம் பேசுவான். இவர் வந்து அந்த அவ்வளோ தூரம் அவர் சர்வெண்ட்டாக வந்துட்டார். ஓகே. நீங்கள் வந்து ஒரு டூர் வச்சிங்கன்னா வெஸ்ட்டுக்கு, அங்கே நிறைய பக்தர்கள் இருக்காங்க, பிரசாதம் சாப்பிட்லாங்க. நீங்கள் ஃபார்ம்ஸ் இருக்குது, இஸ்கானுடைய ஃபார்ம் இருக்குது, பெரிய பெரிய ஃபார்ம்ஸ்லாம் கட்டிட்டாங்களே டிவோட்டிஸ் எல்லாம் உலகம் ஃபுல்லாக. அதனால் உங்களுக்கு அந்த பக்தி இதெல்லாம் பார்த்து உங்களுடைய பசியும் வரும், உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறார் கமல் கிருஷ்ண மகாராஜ். அதனால் நம்ம வெஸ்ட்டுக்கு போகலாம் வாங்க. ஏன்னா பிரபாதருக்கு வந்து நியூயார்க் வந்து தான் வீட்டுக்கு வந்த மாதிரி, லாஸ் ஏஞ்சல் போனாலும் அவருக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி தான், லண்டன் இந்த மாதிரி எல்லாம். இந்தியாவுக்கு வந்தால் தான் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அவருக்கு அங்கே போனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், யூஎஸ் போனாலும். ஓகே. ஏன்னா அந்த அமெரிக்கன் பாய்ஸ் தான் ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து 50 வருஷமாக ப்ரீச் பண்ண பையன் யாருமே வரல இல்லையா. ஒரே ஒரு டிசப்பில் அவரும் ப்ரொஃபஸராக தான் இருக்கார், ஃபுல் டைமாக யாருமே கிடையாது. அமெரிக்காவில் போனப்போ அந்த கிருஷ்ணனுடைய அரேஞ்ச்மெண்ட்டில் நிறையா டிவோட்டிஸ் அவங்க மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் மே மாதம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க. மே மாதம் ஜிபிஸ்லாம் இங்கே வந்தப்போ நிறைய பேர் இங்கே வந்தோன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு
அந்த வில்லெல்லாம் எழுதுனாங்க இல்லையா, உயில் எழுதுனாங்களா அப்போ பிரபா சொல்கிறார், நீ ஒரு விஷயம் எனக்கு பண்ணு, டெய்லி ப்ரே இல்லை, கிருஷ்ணர்கிட்ட நீ ப்ரே பண்ணு. கிருஷ்ணரே நீங்கள் பிரபாதை இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவரை குணப்படுத்துங்க, இல்லைன்னா அவரை கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணு. நாங்கள் உங்கள்கிட்ட ஃபுல்லாக சரண் அடைஞ்சிட்டோம், உங்களுடைய விருப்பம் தான் இனிமேல், அவர் உயிரோடு வச்சுருப்பீங்களா இல்லை இந்த உலகத்துக்கு கூட்டு போகிறீங்களா, இதெல்லாம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி இப்படி ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஆனால் அவருக்கு வந்து இந்த உயிர் வாழணும்னு சொல்லி இந்த பௌதிகவாசிகள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆசைலாம் கிடையாது. ஓகே, ஸோ அவர் ரெடி ஆகிட்டார், கிருஷ்ணா என்ன பண்ணாலும் ரெடி ஆகிட்டார். அவர் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேசுவார் கிருஷ்ண கான்சியஸ் பற்றி, பாவனை முடிச்சிருவார். ஓகே, இன்னும் கொஞ்சம் இஸ்கானை ஸ்ட்ராங் பண்ணுவார். இதுதான் அவருடைய ஆசை. ஓகே, ஏன்னா அவருடைய வாழ்க்கையை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாலுமே அவர் எந்த ஒரு மொமெண்ட்டையும் தனக்காக யூஸ் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக கிருஷ்ணர் குரு மகாராஜ் டெடிகேட் பண்ணிட்டார், தியாகம் பண்ணிட்டார். ஓகே, அதனால் அவர் வந்து பிரபார் வந்து ஒரு மூந்த மாத ஒரு ஸ்டோத்திரம் இருக்கும், குலசேகர ஆழ்வார் பாடுவார் இல்லையா, கிருஷ்ண துதிய பத பங்கஜ பஞ்சனாந்தம் மே விஷதோ மானச ராஜகம்ஷா பிராண பிரயாண சமயே கபவான வித்தோ சந்தா அவரோதன விதோ ஸ்மரண் புது. இது முகுந்தமால ஸ்தோத்திரம் வைஷ்ணவாச்சாரியார் ஸ்ரீ வைஷ்ணவால் வந்து அந்த குலசேகர ஆழ்வார் பாடினது ரொம்ப பிடிக்கும் பிரபாதர். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் அந்த ராமானுச்சார பரம்பரையில் வர 2-3 ஆச்சாரியர் ரொம்ப பிடிக்கும் பிரபாதர். இந்த குலசேகர ஆழ்வார், வீரராகவாச்சாரியா, யமுனாச்சாரியா, ராமானுச்சாரியா, இவங்களாம் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவார் பிரபாதர். இந்த ஸ்தோத்திரம் வந்து அடிக்கடி பாடுவார். கிருஷ்ண துதிய பதம் நிறையா தடவை ரிசைட் பண்ணுவார், பாத்ரூம் கூட ரிசைட் பண்ணுவார் இல்லையா, நிறையா ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அடிக்கடி நிறையா ஸ்லோகம் ரிசைட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு 6 ஸ்லோகாஸ் வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார் மூந்தமால ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவர் அதை ட்ராப் பண்ணிட்டு வேறு புக்கு பண்ணார். அதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஆனால் அவருடைய டிசைபிள்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது அருமையான இருக்கும். அந்த புக்கை பார்த்தீங்கன்னா மூந்தமால ஸ்தோத்திரம் ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம். குலசேகர ரசித்து பாடிப்பார். அது எல்லாம் கிருஷ்ணரை பற்றி தான். ஓகே, அது அர்த்தம் என்னென்னா, கிருஷ்ணரே நான் வந்து இம்மீடியட்டாக இறந்துடுறேன், ஏன்னா என்னுடைய மனசு வந்து அன்னப்பறவையான மனசு வந்து உங்களுடைய பொற்பாதங்களை வந்து செல்டர் ஆகிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், இப்போ என்னால் உங்களை நினைக்க முடியுது. ஆனால் என்னுடைய கடைசி மூச்சு விடும்போது என்னுடைய தொண்டை வந்து அடைச்சிரும், கப பித்த வாயுலாம் சேர்ந்து எனக்கு பொசிஷனை மாற்றிடும், என்னால் பண்ண உங்களை நினைக்க முடியாது, இப்போயே நான் வீர விட்டுறேன் இப்படின்னு சொல்லி குலசேகர பாடுவார். இதை பிறப்பு அடிக்கடி பாடுவார். ஓகே, அதில் மோஸ்ட்லி கோட்டட் வெர்சஸ் இருக்கு இல்லையா, ஒரு புக் இருக்கும், க்ரீன் கலரில் புக் இருக்கும். அப்புறம் என்னென்ன வெர்ஸ் கோட் பண்ணாலும் அதெல்லாம் மோஸ்ட்லி கோட்டட் அப்படியே ஆர்டரில் படி வச்சுருப்பாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட்லி கோட்டட் வெர்சஸ். ஓகே, ராமகிருஷ்ண மகாராஜ் வந்து அவர் அன்பாக வினிப்பார். ஓகே, அதனால் நீங்கள் வந்து நீங்கள் இங்கேருந்து போகிறத பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா நிறையா நீங்கள் இன்னும் காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு இந்த உலகத்தில். ராதா ராஸ்பிகாரி டெம்பிள் இன்ஸ்டலேஷன் பண்ணணும் நீங்கள் பாம்பே டெம்பிளில். எஸ், பிரபா ஒத்துக்கிறார். ஓகே, அதனால் இந்த கடவுள் இல்லாத நம்பிக்கை இல்லாத வந்து நான் இந்த உலகத்துலேருந்து போக்க விரும்புகிறேன். ஆசினி திருப்பதி லட்டு பிரசாதம் கொடுத்துட்டியா? சரி, இந்த உலகத்துலேருந்து போக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்வார். ஓகே, ஸோ நீங்கள் அவருக்கு இப்போ ராமகிருஷ்ண மகாராஜ் சொல்லுவாங்க, நீங்கள் வெஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பறந்து ஓடிடும் அப்படின்னு பிரபா சொல்கிறார். இது ராமகிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார் பிரபாகிட்ட. உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி பக்தர்கள் நிறைய ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா நல்ல மோட்டிவேஷன் இருக்கும், அவங்களுக்கும் நிறைய மோட்டிவேஷன் சொல்லுது, உற்சாகமாக இருக்கும் அவங்களுக்கும். உங்களுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வந்து உங்களுடைய இந்த அங்கே இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கு உற்சாகமாக இருக்குன்றார். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மகாராஜ் வந்து பிரபாத ரிங் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இல்லாமல் என்ன ஆகிட்டார், அது கொஞ்சம் பேசிவ் ரூல்னு சொல்லுவாங்க இல்லையா. பேசிவ்னா ஆசினி மெதுவாக பேசு, கேட்குது. ஆசினி மெதுவா, கொஞ்சம் மெதுவாடா, கதவை படிக்கலாம். ஸோ பேசிவ்னா ரிங் அடித்து கூப்பிடுவாங்கள்ல, என்ன பண்ணும் சார், ஒரு கிளாஸ் மில்க், இதுதான் பேசிவ் ரோல். ஓகே, ஆக்டிவ் ரோல்னால் அது குரு மகாராஜ் என்ன இருக்காங்க அது மாதிரி அவங்களுக்கு எப்படி சேவை பண்ணலாம், ஆக்டிவாக பண்ணுறது. ஓகே, இப்போ ராமகிருஷ்ண மகாராஜ் ஆக்டிவாக பண்ணுறாங்க. ஓகே, இவர் வந்து பிரபாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் வெயிட் பண்ணாமல் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார் இந்த தருணத்தில். ஓகே,
ஸோ நான் பிரபாத் சொல்கிறாங்க, நான் விருந்தாவனில் இருந்தேன்னா எனக்கு ஆன்மீகமாக இருக்குது. அதே மாதிரி நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், பாரிஸ், லண்டன் எதுவுமே வைகுண்டம் தான். ஏன்னா அங்கேயும் நிறைய டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. இஸ்கான் டெம்பிள் இருக்குது இல்லையா என்றார். உடனே தமாகிருஷ்ண மகாராஜ் ஒரு இட்டனரி போடுறார். இட்டனரினா சொல்லுவாங்களே ட்ராவல் பிளான். ஓகே, என்ன ட்ராவல் பிளான் சொல்லுவார். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா லண்டன் போகலாம். லண்டனில் வந்து பக்தி வேதாந்த மேனர், மிகப்பெரிய மேனர் இருக்குல்ல, அது வந்து ஜார்ஜ் ஹாரிசன் கொடுத்தது. அதில் ஸ்டே பண்ணலாம். அங்கே ராதா லண்டனேஸ்வர் பார்த்துட்டு நியூயார்க் போகலாம். நியூயார்க்கில் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சைஸ் கிராப்பர் பில்டிங்கை வாங்கிட்டாங்க, ராதா கோவிந்தா. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் பென்சில்வேனியா ஃபார்முக்கு போகலாம். அவங்க நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க அந்த ஃபார்ம்லாம் தெரியுது இல்லையா, நிறையா கவுஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபார்ம் லேண்ட். அதுக்கப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் போகலாம். அங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம், கிருஷ்ணாவுடைய அந்த பாஸ்ட் டைம்ஸ் நடந்த இடம்லாம் பார்க்கலாம். இந்த டெம்பிள் ரத யாத்திரை அதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்படி சொல்லி ரிட்டர்ன் போடுறாரு. ஓகே, பிரபாத் ஒத்துக்கிறார். ஓகே, விருந்தாவனில் இருக்கிறது வந்து சென்டிமெண்ட், விருந்தாவனிலேருந்து இறக்குறதுங்கிறது சென்டிமெண்ட். ஓகே, நியூயார்க்கில் இறந்தாலும் என்ன பண்ணுவீங்க, அந்த டெம்பிள் மேலே ஒரு சமாதி கட்டுவீங்க, அதுவும் ஓகே தான் சொல்லி சிரிக்கிறார். ஓகே, வந்து உங்கள் மத்தியில் இறந்தேனா நீங்கள்லாம் வைகுண்டா மேன். பிரபாத் அவங்க டிசிப்பிளை சொல்கிறார், நீங்கள்லாம் வைகுண்டா மேன், வைகுண்டத்துலேருந்து வந்த மனிதர்கள் நீங்கள்லாம். உங்கள் மத்தியில் நான் இறந்தேனா அது வைகுண்டம் தான். பிருந்தாவனில் இறந்தா என்ன, நியூயார்க்கில் இறந்தா என்ன. இதே மாதிரி தான் ஸ்ரீ வைஷ்ணவாவில் ஒரு மாதாஜி ஹெல்ப் பண்ணி, பிருந்தா மாதாஜியில் மலைவாசம் பிரபு 2 டிவோட்டி ராமானுஜருடைய பக்தர்கள். ஒருத்தர் பேர் இல்லை 2 கண்ணை கூட இருக்கிறாங்கல்ல, கூரேஷனும் இன்னொருத்தர் இருந்தார். இன்னொருத்தர் அவர் பேர் மறந்து போச்சு. 2 பேரும் பெரிய நம்பிகளா. ஓகே, மகாபூர்ணம். ஓகே ஓகே, கூரத்தாழ்வார். ஓகே, இவங்க 2 பேரும் நடந்து வருவாங்க. ஒரு சோழன் வந்து இது பண்ணிடுவான், நடந்தே வருவாங்க. காஞ்சிபுரம் அவர் நடந்து வரும்போது இவர் சொல்லுவார், கூரேசன் சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ஸ்ரீரங்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அங்கே நீங்கள் உங்கள் உயிரை விட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வைகுண்டம் தான் சொல்லுவார் இல்லையா. இவர் என்ன சொல்லுவார்னா, இல்லை நான் வந்து ராமானுஜாரியோடைய இது பகவான் நினைச்சா எனக்கு உயிர் போனா பரவாயில்லன்னு சொல்லி அந்த இடத்துல இது பண்ணிடுவாங்க. காஞ்சிபுரமா இல்ல ஸ்ரீரங்கமா? ரங்கநாதன் தான், ஸ்ரீரங்கம் தான். சரி, மாத்த சொல்லிட்டோம். சொல்லுங்க மாத்த. போனோம்னு சொல்வாங்க அவங்க. அவர் வந்து ரொம்ப வயசானவர், பெரிய நம்பிகள் சுவாமி வந்து ரொம்ப வயசானவர். அவர் வந்து கொஞ்சம் சின்ன வயசு. அவர் சொல்வாரு, இவ்வளவு வயசாயிடுச்சு, என்னால வர முடியாது, எங்க போனாலும் இந்த உடல் வந்து வைகுண்டம் போகும், நான் வந்து ராமானுஜரோட இது, அதனால இருக்கிற இடமே எனக்கு வைகுண்டமா, இருக்கிறதே நான் ஸ்ரீரங்கமா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு, எங்க போனாலும் எனக்கு இதுதான் அப்படின்னு. அவன் 2 பேரும் வந்து போனது கிருமி கண்ட சோழன் தான் கண்ணை எடுத்துருவான். கிருமி கண்ட சோழன். சோழன் பேர் என்ன? கிருமி கண்ட சோழன். ஓஹோ, கிருமி கண்ட சோழனா பேரு? அதுல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுல சேர்த்து சொல்றேன் பிரபுஜி. சொல்லுங்க பிரபு. பெரிய பக்தர்கள் வந்து நம்மளே வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணா எல்லாரும் ஸ்ரீரங்கத்துல வந்து உடலை விடணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. அதனால வந்து பக்தர்கள் எங்க இருந்தாலும் பகவான் வந்து ஆச்சாரியர்கள் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதை முக்கியமா சொல்லுவாங்க. எனக்கு நான் வந்து தான் கேட்டேன். ஓகே, வெரி நைஸ். அங்க போய் நான் விட்டேனா ஸ்ரீரங்கம் தாம்ல போய் விட்டேனா போயிட்டாருன்னு வரும். இங்க விட்டேனா ராமானுஜர் அதான் மாத்த சொன்னாங்க. என்னோட ஆச்சாரிய என்னோட குருவோட இதுல நான் போனேன், அவருக்கு பெருமை வரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ இங்க பிரபா என்ன சொல்றா, டிசைபிள் சொல்றாரு, நீங்களாம் வைகுண்டம் மேன், நீங்க என்னோட டிசைபிள்ஸ், நீங்களாம் வைகுண்டத்துல வந்திருக்கீங்க, உங்க மத்தியில இருந்தா நான் எவ்வளவு ஹம்பிள் பாருங்க பிரபா. டிசைபிள் அந்த மாதிரி பிரபாதருடைய அவ்வளோ எளிமையானவர். ஓகே, ஸோ அதனால் நான் வந்து நியூயார்க்கில் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்கிறார். ஒரு கனவு வந்து தான் சொல்கிறார் பிரபாத், வைகுண்டத்துலேருந்து மனிதர்கள் வர்றாங்க, எல்லாருக்கும் 4 எல்லாம் ஒயிட்டாக இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஷேவன் ஹெட்டு, அவங்களாம் வந்து என்னை கூப்பிட்டு போகிறாங்க. உங்கள் ஆளுங்களே அவங்கள நம்ப மாட்டாங்க, நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் உங்கள் ஊருக்காரங்க தான் இருப்பாங்க, எல்லோரும் அமெரிக்கன் யூரோப்பியன்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே நம்ப முடியாது. இன்னும் இவங்களாம் வித்தியாசமாக இருக்காங்க, நல்லா ஷேவ் பண்ணி நீட்டாக இருக்கிறாங்க, மீன்ஸ் குடிமத்தான் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக மட்டை அடிச்சிருக்காங்க,
அவங்க பார்த்த தலைக்கு போட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லி உங்களாலேயும் நம்ப முடியாதுன்றார், உங்கள் ஊர் ஆளாலையும் நம்ப முடியாதுன்றார். இப்போ பிரபா சொல்கிறார், ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா பிளான் ஓகே, இப்போ ஒரு ஜோசியக்காரரை நம்ம கேட்கலான்றார். ஓகே, ஜோசியக்காரர் கேட்டு ட்ராவல் பண்ணுறது கரெக்டாக இல்லையா, அவருக்கு என்னென்னா ட்ராவல் பண்ணலாமா வேணாமா, எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம், இது கொஞ்சம் இந்த வேலை கொஞ்சம் குணமாகுமா, போக முடியுமான்னு சொல்லி ஜோசியனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, ஏன்னா அப்போ டைம் கொடுக்குறாரு. ஈவினிங் 4 PM நான் பிறந்தேன், நந்தோத்சவம் அன்றைக்கி நான் பிறந்தேன். நந்தோத்சவம் தெரியலையா, ஜென்மாஷ்டமிக்கு அடுத்த நாள் நந்தோத்சவம். நந்தவர் வந்து ஃபீஸ்ட் கொடுப்பேன், அந்த இதெல்லாம் நான் ஈவினிங் 4 o'clock பிறந்தேன். அதனால் யாராவது ஒரு ஓல்டு இப்போ ஜோசியக்காரர் பங்கிஜா அவங்கள இது கன்சல்ட் பண்ணுங்கன்றார். நான் டியூஸ்டே நான் பிறந்தேன், நான் வெஸ்ட்டு போர் ரெடியாக இருக்கேன், இது நீங்கள் கன்சல்ட் பண்ணி சொல்லுங்கன்றார். ஓகே, ஸோ தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து பகவத்கீதையில் சாப்டர் 2:37 verse கோட் பண்ணுறார் பிரபுபாதத்தை. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு ஃபைட் பண்ண சொல்கிறார், நீ இறக்குறியோ இல்லைன்னா ஃபேமிலி பிளான்ஸுக்கு போறியோ சொர்க்கத்துக்கு போறியோ என்ன ஆனாலும் உனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீ இறந்தா என்ன ஆகலாம், நீ மேலே போய் ஆல்சு பண்ணலாம், இறக்கலைன்னா என்ன பண்ணலாம், இங்கே வந்து நீ வென்றேன்னா உனக்கு ராஜ்யம் கிடச்சிரும், அதனால் நீ சண்டை போடுன்னு சொல்லுவார். ஓகே, பிரபா சொல்லுவார், ஆமாம் இந்த வெர்ஸு கரெக்டான வெர்ஸ் நீ சொன்னது அப்படின்வார். ஓகே, ஸோ அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பிரபா திங்க் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, லண்டன் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணுறார். ஓகே, எல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்கிறார், தமால் கிருஷ்ணா வந்து எனக்கு நல்ல பெரிய பார்ட்டி எனக்கு அரேஞ்ச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பிரபா மகிழ்ச்சியாக சொல்கிறார். ஓகே, ஸோ என்னது ரொம்ப ஸ்லோ டெத்து, கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக சாகடிக்குது. அப்புறம் சொல்கிறார் பிரபா, அட்லீஸ்ட் எனக்கு டிசபிள்ஸ் தெரியும், நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் லண்டனுக்கு வரேன், இந்த டயத்தில் நான் போகணும் அப்படின்ட்டார் பிரபா. ஏன்னா அந்த டயத்தில் யாருமே ட்ராவல் பண்ண முடியாது, அதனால் லண்டன் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறார் பிரபா. ஓகே, ஸோ தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார், ஓகே நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க, உங்களுக்காக அவங்க வந்து அவங்க வாழ்க்கையே கொடுக்குறாங்க இந்த கிருஷ்ணவனை பரப்புறதுக்காக. உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், நீங்கள் நிறையெல்லாம் பேச வேணாம், நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இருந்தாலே போதும். ஓகே, உங்களை பார்த்தாலே பக்தர்கள் உற்சாகமாகிடுவாங்க. அந்த கிளைமேட்டும் நல்லா இருக்குது லண்டனில், ஆகஸ்ட் மாதம் வெரி குட் டைம், ஆகஸ்ட் மாதம் ரொம்ப குட்டாக இருக்கும், மீன்ஸ் நல்லாயிருக்கும், ஸ்ப்ரிங்னு நினைக்கிறேன், நல்ல சீசன் சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். அப்போ உபேந்திர புறப்பட்ட பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி தமால் கிருஷ்ணா பேசுறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா மகிழ்ச்சி கொடுக்குது, இவர் பேச பேச எனக்கு ரொம்ப உற்சாகம் வருதுன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் திருப்பி சொல்கிறாங்க, நீங்கள் வெஸ்ட்டுக்கு போனால் நிச்சயமாக நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். ஓகே, கிருஷ்ணர் வந்து உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணட்டும்னு சொல்லி பிரபா சொல்கிறான். ஓகே, ஸோ அன்றைக்கி வந்து மதியம் ஃபுல்லாக சைத்தன்ய சரிதம் ஃபுல்லாக கேட்டுட்ருக்காங்க, நிறையா டிவோட்டிஸ் வந்து சைத்தன்ய சரிதம் படிக்கிறாங்க வந்து பிரபாதத்தை. அப்போ வந்து பிரபாத சொல்கிறார், இந்த சைத்தன்ய சரிதம் வந்து எப்பயுமே படித்து காட்டுங்க, இந்த 3 புக்கு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாரதம், சைத்தன்ய சரிதம், இதுக்கு கம்பேரிசன் எதுவுமே கிடையாது உலகத்தில். ஓகே, எனக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம், அதனால் இந்த 3 புக்கையும் நான் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தார். ஓகே, ஸோ ஒரு நாள் முடிஞ்சது, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணிட்டாங்க ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏன் டிரான்ஸ்லேட்டே பண்ணலன்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் கேட்குறாங்க. அப்போ பிரபா சொல்கிறாங்க, யார் சொன்னால் நான் டிரான்ஸ்லேட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லி. எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பண்ண முடியாது, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும், திருப்பி பண்ணும். யோகா பண்ணிங்கன்னா டெய்லி பண்ணாலும் சரி ஒரு பிரேக் வேணும், அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாதிரி தான். ஆனால் சாட்டிங் கிடையாது. ஓகே, சாப்பிட்றதுக்கு ஏகாதசி இருக்குது, சாட்டிங் கிடையாது. உடனே சாட்டிங் பிரேக் எடுத்துட்டு சாட்டிங் ஆடும் டெய்லி. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் சம் ரிலாக்ஸேஷன். ஓகே, ஆனால் இந்த அலோபதி மெடிசன்லாம் வந்து எனக்கு வேண்டான்றார். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இன்டென்சிவாக ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லி அடைச்சி வச்சுருவாங்க. ஆயுர்வேதம் தான் ஓகே அப்படின்வார். ஓகே, பார்த்தீங்கன்னா அவர் வந்து சன்கிளாஸ் போட்டுப்பார், திக்காக சன்கிளாஸ். பிரபாவுடைய கடைசி பாசனை பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் போட்டே இருப்பார், எப்பயுமே டார்க்கான கிளாஸ் போட்டுப்பார். பார்த்துருக்கீங்களா வீடியோவில்? நான் பார்த்துருக்கேன்.
பல்லக்கில் தூக்கிட்டு டார்க் கிளாஸ் தான் போட்டிருப்பார் பிரபுபாத். நக்லஸ் அது எதுவும் தெரியல போட்டிருந்தார் லாஸ்ட்டில். ஓகே, ஈவன் நைட் ஆனால் கூட போட்டிருப்பார் அது. ஓகே, ஏன்னா பிரபுபாதருக்கு கண்ணு இது ப்ராப்ளம் சீயிங், இஸ் நாட் ஏபிள் டு சீ. ஓகே, இதெல்லாம் பக்தர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பிரபுபாதுக்கு இப்போ பார்க்க முடியல, இதில் எப்படி ட்ராவல் பண்ண முடியும் பிரபுபாது யோசிப்பாங்க. ஓகே, அதனால் எல்லாம் டவுட்டாக இருப்பாங்க, எப்படி விருந்தாவன்லேருந்து எப்படி நம்ம அவங்க லண்டன் வரைக்கும் கூட்டு போக முடியும். அதுக்கப்புறம் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். விருந்தாவன் ரொம்ப சிம்பிளான பிளேஸ். ஓகே, இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அங்கே ஃப்ளைட்டில் என்ன பண்ணுறது எவ்வளோ இருக்குது இல்லையா. 3 அஸ்ட்ராலஜியை பார்க்குறாங்க டிவோட்டிஸ். எல்லாம் ரிப்போர்ட்லாம் அன்றைக்கி ஈவினிங்கே வந்துடுச்சு, அன்றைக்கி ஆஃப்டர்நூனே வந்துடுச்சு. ஓகே, எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 2 மாதம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பீரியட்டாங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதம், ஜூலை முடிய போகுது இல்லையா, ஆகஸ்ட் 2 மாதம் ரொம்ப கஷ்டமான பீரியட். ஒரு அஸ்ட்ராலஜி சொன்னார், ப்ளூ சஃபயர். ப்ளூ சஃபயர் என்னது கடைசியில் போட்டிருப்பார்ல, அவர் கல் வச்சுதான் சஃபயர். ஓகே, அதை போடுங்கன்னு சொல்லியிருப்பார், ப்ளூ கலரில் இருக்க சஃபயர். ஓகே, அப்போ பிரபா சொல்கிறார், ஓகே நம்ம வந்து ரிப்போர்ட்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, தெர் இஸ் ஸ்டில் ஹோப், நம்ம வெஸ்ட்டுக்கு போகலான்றார் பிரபா. ஓகே ஓகே, 5 வாரம் நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுருங்க நீங்கள். இப்போதைக்கு 5 வாரத்துக்கு ட்ராவல் வேணாம். அந்த அவர் சொன்னார் ஸ்லஃபயர், அதையும் வாங்கிட்டு வாங்க, நம்ம சேன் பண்ணலாம் ஹரிகிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அப்போ கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்ரீ பிரபுதாஸ் பத்வாரி விருந்தாவனை விசிட் பண்ணுறார். ஓகே, பிரபுபாதையும் பார்க்க வர்றார் பிரபுதாஸ் பத்வாரி. ஓகே, 1/2 மணி நேரம் தான் இருந்தார். ஓகே, ஆனால் பிரபுபாத் வந்து ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக பேசுகிறார். இந்த கவர்னர்கிட்ட ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக பேசுகிறார் பிரபுபாத். ஏன்னா இப்போலாம் பேசுவேன், ஒரு வார்த்தை பேசுறதே பெரிய விஷயமா இருக்குல்ல. ஆனால் கவர்னர் வந்து 1/2 மணி நேரம் பேசுகிறார், அவருடைய ஹெல்த்தை பற்றி பேசுகிறார். அப்போ கவர்னர் சொல்கிறார், நீங்கள் ராஜ்பவன் வாங்க, மெட்ராஸ் வாங்க, இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாலே பெஸ்ட்டு டாக்டர் அங்கே இருக்காங்க. ராஜ்பவன் இங்கே இருக்குல்ல, அடையார் பக்கத்தில், இங்கே வாங்க, ஏசியாலே பெஸ்ட்டு டாக்டர் இங்கே இருக்காங்க, உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் கூப்பிட்றாரு. ஓகே, ஸோ அதனால் பிரபுபாதனால ப்ரீச் பண்ணுறாரு, இந்த மாதிரி இந்த பாடியை ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணி என்ன பண்ண முடியும், இந்த உடல் இருக்க வரையும் கிருஷ்ண கான்சியஸ் ப்ரீச் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறார். இந்த உடல் இருந்தால் எப்படியும் ஜன்ம மிருத்து ஜரா வியாதி, பர்த், டெத்து, ஓல்டேஜ், டிசீஸ் இதெல்லாம் வரத்தான் செய்யும். இதை ஏற்றுக்க தான் செய்யணும் நம்ம. இது பகவத்கீதைப்படி இதுதான் உண்மை. அதனால் ஒரு மனிதன் என்ன பண்ணணும்னா, இந்த ரிப்பட்டேஷனான பர்த் டெத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து மனித வாழ்க்கை நோக்கம். ஸோ தசரத கிங் வந்து ஒரு வட்டம் இருக்கும்போது அவருடைய நாட்டுக்கு வந்து விஸ்வாமித்திர முனி வருவார். அப்போ வந்து அந்த தசரதர் வந்து கேட்பார், ராமனுடைய அப்பா கேட்பார், ஓகே, புனர்ஜன்ம ஜெயாயா, விஸ்வாமித்திர பார்த்து கேட்பார், புனர்ஜன்ம ஜெயாயா, ஹவாரின்னு கேட்குறோம்ல, ஹவாரி ஐ எம் ஃபைன். அவர் என்ன கேட்குறா, தசரத மகாராஜா வந்து விஸ்வாமித்திர பண்ணிட்டா, புனர்ஜன்ம ஜெயாயா, உங்களுடைய அந்த முயற்சி இருக்குல்ல, பர்த் டெத்தை கான்கர் பண்ணுற முயற்சி, வெற்றி கொண்ட முயற்சி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா வந்து முனிவரை பார்த்து கேட்குறார். ஓகே, இப்படி தான் கேட்கணும். அவர்கிட்ட போய் ஹவ் ஆர் யூ, ஆர் யூ நைஸ், ஆர் யூ வெல் இப்படி கேட்கக்கூடாது. ஓகே, இந்த ப்ராசஸ் என்னெல்லாம் போயிட்டுருக்கா, இந்த புனர்ஜன்மத்தை நீங்கள் வெற்றி கொள்வது சொல்லி கேட்குறாரு. ஸோ பிரபாவுடைய அப்பயும் அந்த நோக்கம் வந்து ப்ரீச் பண்ணுறது தான் அந்த கவர்னர்கிட்ட. அவன் என்ன சொல்கிறான்னா, பிராமணஸ் தான் ஹெட்டு, சத்ரியாஸ் வந்து ஆர்ம்ஸு கைகள், பிராமண தலைகள், வைசியா வந்து பெல்லி, சூத்ரா வந்து லெக். ஓகே, இவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்கன்னா நம்மளுடைய உடல் வந்து நல்லாயிருக்கும், ஹெல்த்து கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடல் சரியில்லை, ஏன்னா என்னுடைய பெல்லி டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பிறப்பா சாப்பிட முடியல இல்லையா, பெல்லி டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, அதனால் ஏதாவது நெக்லெக்ட் பண்ண முடியுமா, பெல்லி வேணான்னு சொல்லி நினைக்க முடியுமா, எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, இந்த கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட் அதோடைய பர்பஸ் தான். ஸோ அதனால் இந்த சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பிறப்பா அது சொல்கிறார். இந்த மாயப்பூர் இந்த மாதிரி பக்தர்களை வந்து அடித்து உதச்சி அவங்கள இது பண்ணிட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகி ஜெயிலில் வச்சுருக்காங்க, இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பிறப்பா சொல்கிறார். ஏன்னா உண்மை நடந்தது வேறு, நியூஸை தப்பாக போட்டு இந்த 300 முஸ்லீம் வந்து இது பண்ணாங்க. அப்போ லோக்கல் ஹிந்துஸ்லாம் வந்து பயங்கரமாக கோஷம் எழுதிட்டாங்க இந்த மாதிரி பண்ணவொன்னு. இது கவர்னர்கிட்டே சொல்கிறார், கவர்னர் சொல்கிறார், எனக்கு தெரியும், அது நாளைக்கு நான் பிரைம் மினிஸ்டரை பார்க்குறேன், இந்த மேட்டரை பற்றி நான் பேசுவேன்றார். ஓகே, இந்த நியூஸ் பேப்பரில் வந்து தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியுன்றார். ஓகே,
உங்களுடைய இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஒர்க்குக்கெலாம் மெட்ராஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் இன்வைட் பண்ணுறார். ஏன்னா இங்கே நிறைய சுவாமிலாம் இருக்காங்க, இங்கே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள்லாம் இங்கே நல்லா ப்ரொபேட் பண்ணலாம், பகவத்கீதையை நீங்கள் ப்ரொபேட் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, பிரபா சொல்கிறார், ஆமாம்மா நிறைய பேர் கொடுக்குறாங்க பகவத்கீதை பற்றி, நீங்கள் இது நினச்சிக்கலாம் நான் சொல்கிறேன். இவங்க எல்லாம் உண்மையிலேயே கீதனை என்னென்ன தெரியாமல் ப்ரொபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பரப்பிக்கிட்டு இருக்காங்க. பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காருன்றது, கிருஷ்ணன் என்ன சொன்னாங்கிறத நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருப்பி கவர்னர் சொல்கிறார், தயவு செய்து நீங்கள் ராஜ்பவன் வாங்கன்னு சொல்லி திருப்பி கூப்பிட்றாரு கவர்னர். இந்த மாதிரி தான் இருக்கணும் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். என்னை வந்து பாரு, அவர் எப்போ வராரோ அவர் டைம் கொடுக்குறேன், அப்போ வந்து அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோ விட்டு ரிக்வஸ்ட் பண்ணார் பாருங்க, கவர்னர் வந்து பிரபுபாதை ரிக்வஸ்ட் பண்ணுறார், திருப்பி இவர் ரிக்வஸ்ட் பண்ணுறார், வந்து நீங்கள் மெட்ராஸ் வாங்க அப்படின்ட்டார். ஓகே, பிரபுபாதை வந்து இதை சீரியஸாக நினைக்கிறார், தேங்க் பண்ணுறேன் கவர்னர் தேங்க் பண்ணிட்டு சொல்கிறார், ஒரு என்னோடய டிசேபிள்ஸ்லாம் கொஞ்சம் பெர்மனெண்ட் ரெசிடென்சி வாங்கி கொடுங்க. ஏன்னா அப்போல்லாம் என்ன, டிசேபிள்ஸ் வந்து இங்கே வந்தாங்கன்னா, அமெரிக்காவில் வந்தாங்கன்னா 6 மாதம் இந்தியா விட்டு போயிடும், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வரணும். அந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்க முடியாது, உடனே காலி பண்ணிடும். எவ்வளோ பேர் வந்துட்டு போக முடியும், எப்படி இங்கே ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்த முடியும்? எங்களுக்கு எங்கள் டிசேபிள்ஸ் வந்து பெர்மனெண்ட் ரெசிடென்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இவங்கெல்லாம் சிஏஏ கிடையாது, இவங்கெல்லாம் வைஷ்ணவாசன்னு சொல்கிறார். எனக்கு தெரியும்னு சொல்லி கவர்னர் சொல்கிறார். கைண்டாக ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரபா கேட்குறாரு. ஸோ இவ்வளோ தூரம் பேசியிருக்கார் பிரபா இந்த ஹெல்த்தில். ஓகே, ஸோ இப்போ வந்து 50% இப்போ நினைக்கிறார் பிரபா மெட்ராஸ் போகலாமான்னு யோசிக்கிறார். ஓகே, வேர்ல்டு சுற்றி ட்ராவல் பண்ணலாமா இல்லை மெட்ராஸ் போகலாமான்னு யோசிக்கிறார் பிரபா. ஓகே, ஆனால் அவரால் ரூமில் வந்து ஒரு அடி கூட எடுத்துக்க முடியல, மற்றவங்களுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம். இது அவருடைய நிலைமை. ஓகே, சரி, இப்போ கிருஷ்ணன் நினச்சார்னா உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதை நினைக்கிறார். ஜூலை 1977 பார்த்தீங்கன்னா 1977 ஜூலையில் வந்து விருந்தாவன் வந்து ரொம்ப நல்ல ஃபெஸ்டிவல் டே, நிறைய க்ரௌட் வருது. கிருஷ்ண பலராம டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு விருந்தாவனில், நிறைய பேர் மக்கள் வந்து பார்க்குறாங்க இந்த கோயிலுக்கு. ஓகே, ஜூலன் யாத்ரா பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் would occur in mid-August this year. 1977 வந்து ஆகஸ்ட் மாதம் மிடில் வந்து ஜூலன் யாத்திரை நடக்குது. கிருஷ்ணரையும் வச்சு ஊஞ்சல் ஆட்டம், கிருஷ்ணராதனை வச்சு ஊஞ்சல் ஆட்டுவாங்க இல்லையா. ஸோ விருந்தாவன்லேயும் அங்கே உள்ள சுற்றியுள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, பிரபுபாதோட ஹெல்த் தெரியும், அதனால் அவங்க எல்லோரும் ப்ரே பண்ணாங்க பிரபுபாதோட ஹெல்த் சரியாகணும்னு சொல்லி. ஸோ அதனால் டெம்பிளுக்கு பிரபுபா சீக்கிரம் வர்றார், 9 AM வர்றார். 6 வாரமாக பிரபுபாதை சாப்பிடல, சரியாக சாப்பிடவே இல்லை பிரபுபாதை. ஓகே, 6 weeks. தூங்குறதும் சரி கிடையாது, மசாஜ் கரெக்டாக எடுக்கிறதில்ல, இந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டும் பண்ண முடியல இப்போ. ஓகே, ஸோ இப்போ கிரிட்டிக்கல் பீரியடில் இருக்கார் இல்லையா. ஸோ ஆல் ஓவர் இஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரே பண்ணுறாங்க, மை டியர் கிருஷ்ணா, உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா பிரபுபாதை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுறாங்க எல்லாரும். ஸோ டெய்லி மார்னிங் வந்து பிரபுபாதை நாங்கள் போகிறோம், கிருஷ்ண பலராம் டிடியை பார்க்குறாங்க, அந்த சன்கிளாஸ் வச்சு தான் பார்ப்பாங்க, டார்க் சன்கிளாஸ். ஓகே, அவர் சேர் ராக்கிங் சேர் வச்சுருப்பாங்க, அதை அப்படி ஆடிக்கிட்டே வச்சுருப்பாங்க. ஓகே, அவர் தூக்கிட்டு போவாங்க, 2 பேர் இப்படி சேரோடு தூக்கிட்டு போவாங்க, பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க, அவர் சேரோடு தூக்கிட்டு போவாங்க. அதுமாதிரி. ஓகே, கௌரி தாய், கிருஷ்ண பலராம், ராதா ஷியாம் சுந்தர் அந்த சேரை மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த தமால் தீரத்தில் கீழே அதில் வந்து உட்கார வச்சுருவாங்க. அங்கே குருகுல் பாய்ஸ்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க ஒரு 1/2 மணி நேரம். பிரபுபாதை என்ன பண்ணுவார், அந்த கார்னர் எடுத்து கொடுப்பார், அந்த பாய்ஸ் போடுங்கன்னுவார். அது மாதிரி டெய்லி நடக்கும். ஓகே, எல்லாம் அங்கே வர பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பக்தரும் சரி கெஸ்ட்டும் சரி பிரபுபாவுடைய பாதங்களில் ரூபாயை வச்சுட்டு போவாங்க எல்லோரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பிரபுபாவுடைய உறுதி வந்து அதிகமாகிட்டே இருக்குது, நம்ம வெஸ்ட்டுக்கு எப்படி போயிடணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு பிரபுபாத். ஓகே, நான் பென்சில்வேனியாவில் இருக்க ஃபார்முக்கு போகிறேன் அப்படின்ட்டார் பிரபுபாத். ஓகே, ஏன்னா அஸ்ட்ராலஜி வந்து ஃபுல்லாக நம்பலை பிரபுபாத், சும்மா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், என்ன தான் போட்டிருக்காங்க பார்க்கலாம்னு சொல்லி தான் கேட்டார். ஓகே, ஸோ
ஸோ அபிராம் வந்து ஒரு டெல்லியில் ஒரு ரிப்போர்ட்டர் மீன்ஸ் ஒரு ஆஸ்ட்ராலஜி ரிப்போர்ட்டர் வந்து கேட்டு சொல்கிறார். ஓகே, அபிராம் சொல்கிறார், பிரபா சேன் பண்ணிட்டே கேட்குறாரு, நல்லா இன்டென்ட்டாக சேன் பண்ணிட்டு இருக்கிறார். 6 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ட்ரபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர், முதல் வாரம் செப்டம்பரில் முதல் வாரம், இப்போ ஜூலை இல்லையா, ஆகஸ்ட் செப்டம்பர், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர்லேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு ஜாதகப்படி 81 years 5 months and 11 days, 81 வயசு 5 மாதம் 11 நாள். அது எப்போ முடியுதுன்னா பிப்ரவரி 28, 1978 முடிஞ்சது உங்களுக்கு லைஃப் அப்படின்னு அஸ்ட்ராலஜி சொல்லி. அவர் தான் ஒரு கெட்டிக்காரர் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார், அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். லைஃப் உடைய அந்த பாடி அந்த பிளான் கனெக்ட் படி உங்களுக்கு இந்த லைஃப் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அக்கார்டிங் டு பர்த் அண்ட் ஸ்டார் அரேஞ்ச்மெண்ட். ஆனால் அந்த அஸ்ட்ராலஜி சொன்னாராம், இதெல்லாம் கிருஷ்ண கையில் இருக்குது, கிருஷ்ணா நினச்சா எதனாலும் சேஞ்ச் பண்ண முடியுட்டார். அந்த அஸ்ட்ராலஜி அதையும் சொல்லிட்டார். ஓகே, 1978 நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பிப்ரவரி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 4-5 வருஷம் நீங்கள் இருப்பீங்கன்றார். பிறப்பா வந்து கேட்டே இருக்கிறார். கேட்டு ஒரு கொஞ்சம் நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்கிறார், ஓகே கால்குலேஷன் படி ஏஜ் முடிஞ்சு போச்சு, 4 மாதம் 5 மாதம் ஓகே, அவ்வளோதான். ஜூலை மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு 8 மாதம் இருக்கு இல்லையா, ஏஜ் முடிஞ்சிச்சு ஆல்ரெடி. ஓகே, ஸோ இப்போயே நான் இறந்தானா க்ளோரியஸ் டெத் ஆகிருந்தார் பிறப்பா. 4-5 வருஷம் இன்மேரிடாக இருந்து இறந்து போகிறதுக்கு பதிலாக இப்போயே நான் இறந்தேன்னா க்ளோரியஸ் டெத் ஆகிடும் அப்படின்னு பிறப்பா சொல்கிறார். ஓகே, அப்போ தமால் கிருஷ்ண மாதிரி சொல்கிறார், நீங்கள் இருந்தாலும் க்ளோரியஸ் தான்ட்டார். எஸ் சார். ஸோ கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரோ அதுபடி நடக்கட்டும்னு சொல்லி பிறப்பா சொல்கிறான். ஓகே, இந்த தமால் கிருஷ்ண மாதிரி ஈக்குவலாக பார்த்தீங்களா பேசிகிட்டே இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ பொறுப்பா புரிஞ்சிச்சு, இது நம்ம சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஸ்டாராக இருந்தானா கிருஷ்ணாராக இருந்தாலும் சரி, ரெண்டு டெஸ்டினியை வந்து யாராவது சேஞ்ச் பண்ண முடியுமா? ஸ்டார் படி இதான் வருது. கிருஷ்ணா ஒன்று நினைக்கிறான்னா எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா. ஓகே, எல்லாமே கிருஷ்ணா கையில் இருக்குது. ஓகே, இருந்தாலும் பிறப்பா என்ன நினைக்கிறாரு, வெஸ்ட்டுக்கு டூர் அடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா இந்த சொசைட்டியை நான் ஸ்ட்ராங் பண்ணிடலாம். இது பௌதிகமாக யோசிச்சு பாருங்கள். அவன் என்ன நினைப்பான், இன்னும் கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுட்டேன்னா என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, என் பேர குழந்தைங்க நல்லா இருப்பான், இப்படி நினைப்பான் இல்லையா. ஆனால் இவர் பிறப்பா நினைக்கிறார், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறா, இன்னும் பக்தர்கள் நிறைய உருவாவாங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பிறப்பா சொல்லுவார். ஆனால் அவர் சொல்ல சொல்ல அவருடைய பாடி வீக் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அவரால் பேச முடியல. அப்போ தமால் கிருஷ்ண மாதிரி சொல்ல, நீங்கள் வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்றார். எப்படியா என்கரேஜ் பண்ணுங்கிற அப்படி சொல்கிறார். உற்சாகம் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிங்கன்றார் பிரபாதிட்ட. பிரபா சொல்கிறார், எனக்கு எப்போ இன்ஸ்பிரேஷன் வருதோ அப்போ நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து டிஃபிகல்ட் டைம் வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறது மெக்கானிக்கல் கிடையாது, அது இன்ஸ்பிரேஷனில் வருது. அவர் சொல்லுவார்ல, இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஒரு பக்கம் எழுதுறதுக்கே சில சமயம் 3-4 நாள் ஆகிடும், ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கே 3-4 days ஆகிடும். இந்த மாதிரி ரொம்ப தாட் பண்ணி தான் எழுதுவார், எல்லாமே ரசித்து எழுதியிருப்பார் பிரபாதர். ஓகே, ஜோல் யாத்திரை பில்கிரிமேஜ் நிறைய பேர் வருவாங்க, பக்கத்தில் கிராமத்தில் நிறைய பேர் வருவாங்க. ஓகே, ராஜஸ்தான்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளி தங்கம்லாம் போட்டுருவாங்க, நடக்கும்போதே சத்தம் வரும் அந்த மாதிரி. ஓகே, யமுனா பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக இருக்கும், யாரும் குளிக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக ஓடுமா அந்த ஜூலை டயத்தில். நிறைய பேர் கிருஷ்ணபலராம் டெம்பிளுக்கு வராங்க, ஆரத்திக்கு வராங்க. ஃபுல்லாக ஆரத்தி பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கடாக இருக்குமா, பக்தர்களுக்கே இடம் கிடைக்காது. அப்பயே எல்லாம் வெளியிலேருந்து தான் பார்க்கணுமா, தலையிலேருந்து தான் பார்க்க முடியும், எல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக டெம்பிள் ஃபுல்லாக ஆகிடுவோம். இப்போயே அப்படி தான் இருக்கு இல்லையா. அந்த குருக்கள் பாய்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு நாளைக்கு 100-200 ஊற்றுருவாங்க பேக் டு கார்டர் மேகசின். சின்ன பசங்க 100-200 ஊற்றுருவாங்க ஹிந்தி பேக் டு கார்டர் மேகசின், எல்லாம் வந்து வாங்கி போயிடுவாங்க. ஓகே, ஒவ்வொரு பையனும் 200-300 ஊற்றுருவாங்களாம். பிறப்பா அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கேட்ட உடனே. இப்போ ஒரு நாள் வந்து என்ன ஆகுனா, மது வீசா இவர் வந்து கிருஷ்ண கான்சியஸை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விட்டு போனார். திருப்பி வந்து என்ன பண்ணார், அவருடைய அப்பியரன்ஸ்லாம் மாற்றி திருப்பி சிக்கா வச்சு திருப்பி திலக்கெல்லாம் போட்டு பிரபாட்ட வந்து விழுந்து கும்பிட்றாரு. பிரபா சொல்கிறார் ரொம்ப ஃபீலிங்காக, எங்களை விட்டுட்டு போகாதீங்க, ஏன்னா அவர் வந்து சுவாமி, மதுக்கு சுவாமியாக இருந்தார், நீங்கள் கிரகஸ்தாக கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க, தயவுசெய்து நீங்கள் இஸ்கான் விட்டு போகாதீங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே,
பிரபுபாதர் சத்குரு மகாராஜ் சொல்வார், உங்களுடைய மேகசின் ரொம்ப பிடிச்சிருக்கு, பேக் டு கார்டன் மேகசின், அதில் எஸ்பெஷலி பிரபுபாதர் ஸ்பீக்ஸ் அவுட், பிரபுபாதர் பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். ஓகே. ஸ்ருதகிருதி இவர் சொல்வார், ஹவாயிலேருந்து வந்திருப்பார். அவர் வந்து கேண்டில்ஸ் மெழுகு இருக்கு இல்லையா, அது மேனுஃபேக்சர் பண்ணுவார், உற்பத்தி பண்ணியிருப்பார். அது நல்லா விற்கும். பிரபுபாதர் சொல்லுவார், யூ வெஸ்னஸ், அயல்நாட்டுக்காரங்களுக்கு வந்து பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லித்தர தேவையே இல்லை, நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லுவார். இப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க பக்தர்கள்ட்டெல்லாம், இந்த மாதிரி பிரபுபாதர் அவருடைய அவுட்லுக் வந்து ரொம்ப என்ன அவர் நியூஸ் ரிசீவ் பண்ணுறாரோ அதுக்கு ஏற்றபடி அவர் மூடு சேஞ்ச் ஆகுது, நல்ல நல்ல நியூஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி சொல்வார். ஓகே. அதனால் அவர் போகிற நியூஸ்லாம் வந்து புக் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி நியூஸ்லாம் போகும். ஓகே. அப்போ பிரபுபாதர் சொல்வார், தமால் கிருஷ்ண மகாராஜ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்காருங்க, பக்கத்தில் உட்காருங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்வார். எல்லாம் பக்தர்லாம் உட்காருவாங்க. எனக்கு வந்து நான் உங்களை வந்து சிம்பிள் பார்த்துட்டே இருக்கணும், உங்களை பார்த்துருந்தாலே என்னுடைய வைட்டல் ஃபோர்ஸ், என்னுடைய உயிர் வர மாதிரி எனக்கு இருக்குது, உயிர் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார். ஓகே. எல்லாம் பக்கத்துலேயே இருங்கன்னு சொல்லுவார் பிரபுபாதர். ஓகே. ஸோ அப்போ எல்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருப்பார் பிரபுபாதர். இது லாஸ்ட் டைம் கூட உயிர் எழுதும்போது கூட பிரபுபாதர் சொல்லுவார், எல்லா ஜிபிசி மேனையும் கூப்பிடுங்கன்னு சொல்லுவார். தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்லுவார், எல்லாரையும் கூப்பிடணுமா, நிறைய செலவாகுமேன்னுவார், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பரவாயில்ல எல்லாரையும் கூப்பிடுவார். எல்லாம் வந்துடுவாங்க. பிரபுபாதர் ரொம்ப ஹாப்பியாக இருவார். அவருடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிடும். மே மாதம் நான் விட்டா அந்த உயிரெலாம் எழுதி முடிச்சோன்னா ஆங்ஸைட்டிலாம் போயிடும். இப்போ திருப்பி ரொம்ப ஹெல்த் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது பக்தர்கள் எல்லாம் வந்து பக்கத்தில் உட்காருங்க, நான் அவங்களை பார்த்தாலே எனக்கு உயிர் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே. ஸோ பிரபுபாதர் அந்த சுதகிருதி சத்குரு மகாராஜ் ஆளாளுக்கு ஒரு காலை வந்து மசாஜ் பண்ணுறாங்க. தமால் கிருஷ்ண மகாராஜ் தலையை வந்து மசாஜ் பண்ணுறார். ஓகே. நீங்கள்லாம் பிரபுபாதர் சொல்கிறார், நீங்கள்லாம் வைஷ்ணவர்கள், என் மேலே தயவுசெய்து கருணை காட்டுங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். டிசைபிள்ஸ்லாம் பார்த்து. ஓகே. ஸோ பிரபுபாதர் வந்து எல்லாம் நியூஸ் நல்ல இந்த மாதிரி நியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. புக் டிஸ்ட்ரிபியூஷன், டெம்பிள் நல்லா க்ரோ ஆகுது, ப்ரீச்சிங் நல்லா போகுது, இந்த மாதிரி. ஓகே. ஸோ பிரபுபாதர் அப்போ சொல்கிறார், இந்த உலகத்தில் ஒரு வைஷ்ணவர் இருந்தாலும் போதும், இந்த உலகம் ஃபுல்லாக விடுதலை அடைஞ்சிடும் அப்படின்ட்டார். சத்குரு மகாராஜ் சொல்கிறாங்க, நீங்கள் தான் அந்த வைஷ்ணவர் பிரபுபாதர் அப்படின்ட்டாங்க. பிரபுபாதர் சொல்கிறார், நீங்களும் ஆக முடியுன்றார். எவ்ரி ஒன் ஆஃப் யூ கேன் பிகம் வைஷ்ணவா. அப்போ குரு கிருபா மகாராஜ் சொல்கிறாங்க, ஓகே வி வில் ட்ரை அப்படின்றார். ப்ளீஸ் ட்ரை, தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், ஆனால் இமிட்டேட் பண்ணாதீங்க, நகல் செய்யாதீங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு பிரபுபாதர், மந்த்லி ரிப்போர்ட் வந்திருக்கு புக் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றின்றார். ஓ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஸோ அதை படித்து காட்டுறார். ஓகே. கணஷ்யாம் பிரபு வந்து என்ன பண்ணுறாரு, புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸ்டர்ன் யூரோப்பில் வந்து நல்லா பண்ணியிருக்கார் புக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. அதை குறிப்பிட்டிருக்காங்க. துளசிதாசா இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு பெரிய ஃபார்ம் கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறார் சவுத் ஆஃப்ரிக்காவில். ஓகே. இதெல்லாம் கேட்டோன்னா பிரபுபாதருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும். இந்த மாதிரி எனக்கு பக்தர்கள் இருக்காங்க, டிசேபிள்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறாங்க. இன்னொரு லெட்டரில் சொல்கிறாங்க, மற்ற அவங்களுடைய டிசேபிள்ஸ் என்ன பண்ணாங்க, பிரபுபாதருடைய ஹெல்த் நல்லா ஆகணும்னு சொல்லி ப்ரே பண்ணியிருக்காங்க, கிருஷ்ணா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நிச்சயமாக அப்படின்றார். ஓகே. பிரபுபாதர் சொல்கிறார், உங்களுடைய ப்ரேயர்னால தான் நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன், 6 மாதமாக நான் எதுவுமே சாப்பிடல, இருந்தாலும் நான் உயிர் வாழ்றேன், எப்படி, இது உங்களுடைய ப்ரேயர்னால தான் சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். கிருஷ்ணா இஸ் வெரி கைண்ட், கிருஷ்ணா இஸ் பக்த வச்சலா. நிறைய பக்தர்கள் ப்ரே பண்ணுறாங்க, அது எல்லாம் ஏமாற்றமாகாது. ஸோ இந்த கண்டிஷனில் இறந்தாலும் இந்த மாதிரி இந்த கண்டிஷனில் வந்து ஒருத்தர் வந்து இறப்புக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஆனால் வந்து நான் டூர் அடிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் பிரபுபாதர் சொல்கிறார். ஐ எம் கோயிங் ஆன் அ டூர். ஓகே. இது வந்து சென்டிமெண்ட் கிடையாது, கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட்டில் இருக்கிறாரு. ஸோ எங்கெங்கே டெம்பிளுக்கெலாம் நான் போகிறனோ அது எல்லாம் பிருந்தாவன் தான். நியூயார்க் போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, அதெல்லாம் பிருந்தாவன் தான். பஞ்ச திராவிட சுவாமி சொல்கிறாரு, இந்த பிருந்தாவன் டெம்பிள் பிரசிடன்ட் பேர் என்ன, பஞ்ச திராவிட சொல்கிறாரு பாருங்கள் கூகுளில். பஞ்ச திராவிட சுவாமி சொல்கிறாரு, உங்கள் ஏஜி நான் வந்து மாற்றிக்கலான்றார்.
ஏயாத்தி குரு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏஜை மாற்றிக்கலான்றார். பிரபா சொல்கிறார் வி ஆர் த சேம் ஏஜ்ன்றார். நம்ம கிட்ட ஒரே வயசு தான், ஆத்மாவுக்கு வயசே கிடையாது. நம்ம ஆன்மீகம் போயிட்டோம்னா நமக்கு எல்லாம் எங்கான பாடி தான், எவனை தான். நமக்கு வந்து அவுட்வர்ட் ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்றார் பிரபா. ஓகே, நீ நம்மளாம் உயிர் வாழ்ந்து நீ வந்து கிருஷ்ண கட்சி பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லி பிரபா சொல்கிறார் பஞ்சதிராவிட சுவாமிகிட்ட. நம்ம இதோட முடிச்சிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக டைம் முடிஞ்சு போச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் இருக்குது, இருந்தாலும் அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். ஓகே, இந்த 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 கஷ்டத்தில் வந்து பிரபா வந்து லண்டன் போவார். ஹாசினி ஹரிணி, இந்த மாதிரி டயத்தில் பிரபா லண்டன் போவார். அதெல்லாம் சொல்ல நினச்சேன், இன்றைக்கி டைம் முடிஞ்சு போச்சு. லண்டனில் பார்த்தீங்கன்னா அவருடைய எலும்பாக தான் இருக்கும் உடம்பு. அது பக்தர்கள் கீர்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. பிரபாதை பார்த்தோன்னே கீர்த்தனைலாம் நிப்பாட்டிடுவாங்க. எல்லாம் ஷாக்கில் அப்படி இருப்பாங்க. பிரபாதை பார்த்துட்டு இப்படி ஒருத்தர் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அந்த கண்டிஷனில் லண்டன் போவார். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த வாரம் பார்க்கலாம். ரொம்ப வெரி வீக். அந்த மாதிரி கண்டிஷன் யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அவர் 3 சீட் புக் பண்ணியிருப்பாங்க. 3 சீட்டில் படிச்சுட்டு வருவார் ஃப்ளைட்டில். கஸ்டம் செக்கிங்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஏன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அது செக் பண்ணுவாங்கள்ல, செக்யூரிட்டி செக்கிங்லாம், அந்த கஸ்டம் செக்கிங்லாம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ப்ராப்பராக நிறைய விஷயம் பண்ணுவாங்க பக்தர்கள். ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கலாம். டைம் முடிஞ்சு போச்சு, 1 hour முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் தாண்டிட்டோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எதுவும் கேள்வி இல்லை இல்லையா? ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? குயிக்கா ஹாசினி பாயிண்ட்ஸ் இருக்கா? ஹரிணி ஹரிணி நம்மளை பிடிக்காட்டாலும் வேறு யாராவது பிடிச்சிருக்கோம், அவங்க போகலான்னு சொல்லி அவங்கள லிங்க் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் நீ நாட் லைக் அஸ். எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்காது. ஆக்சுவலாக கொஞ்ச நாள் பிடிச்சிக்கலாம், கொஞ்ச நாள் பிடிக்காம போகலாம். பட் ஆனால் இஸ்கான்லேருந்து தே ஷுட் நாட் பி லாஸ்ட். ஓகே, வெரி நைஸ் பாயிண்ட். சாதாரணி அதாம்மா உத்தம டிசிபிள் ஆகி he suggested நிறைய பிரபாதோட அந்த பிளானே கூட அவங்க லண்டன் போயிட்டு வந்து பிரபாத் வந்து தமாகிருஷ்ண மகாராஜ் தேங்க்யூன்னு சொல்லுவார். நீ இருந்தனால தான் நான் லண்டன் போனேன் பிரபாத், தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி நான் இங்கேருந்து லீவ் பண்ணாமல் லண்டனில் நியூயார்க்கில் போய் இங்கே லீவ் பண்ணாலும் நீங்கள்லாம் பைக்கோட்டா மேன்ஸ் உங்கள் முன்னாடி நான் லீவ் பண்ணாலும் வந்து அதுதான். ஆமாம், கரெக்ட், வெரி நைஸ், நோ டிஃப்ரென்ஸ். கரெக்ட். விவேக் பிரபு மீட்டில் இருக்கீங்க? ஹரிகிருஷ்ணா பிரபுஜி, சாரி நான் ஹரிஹரனை கிளாஸ்ல இருந்து பிக் பண்ணதுனால நடுவில் கொஞ்சம் இதாகிடும். பரவாயில்ல, உங்க ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லலாம். இல்லை பரவாயில்ல, திருப்பி வரேன் உங்களுக்கு. பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லைங்க. சரி, ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. ஒரு வைஷ்ணவர் இருந்தா போதும் இந்த உலகத்தையே மாத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க பிரபுப்பா. அது அந்த கமேஷ் கிருஷ்ணா மகராஜ் பிரபு சொல்றாங்க, நீங்க தான் அந்த ஒரு வைஷ்ணவரா இருந்து எல்லாரையும் மாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதாவுக்கு உடம்பு முடியலன்னாலும் எல்லாரும் ப்ரே பண்றதுனாலதான் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 6 மாசமா அவர் எதுவுமே சாப்பிடல. ஏன் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா சீடர்களால தான் அப்படின்னு அவங்கள பிரேயர்னால தான். வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கமல் கிருஷ்ணன் மகராஜ் வந்து பிரபுபாதாவோட மிகப்பெரிய சேவகராக இருந்தாரு. அவருடைய தேவைகளை அறிந்து அவருக்கு பிரபுபாதாவுக்கு வந்து பணிவிடைகளை செய்து வந்தார். வெரி நைஸ், வெரி நைஸ், தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பட்வாரி கவர்னர் சொல்றாரு, நீங்க சென்னை வாங்க, பெஸ்ட் டாக்டர்கள்லாம் இருக்கலாம், உடம்ப குணப்படுத்திடலாம்னு சொல்றாங்க. அதுக்கு பிரபுபாதா என்ன சொல்றாரு, இந்த பௌதிகமான உடல்ல வந்து பிறப்பு இறப்பு முதுமை வியாதி எல்லாம் வரதான் செய்யும். இதை தடுத்து நிறுத்தது தான் மனிதனோட குறிக்கோள். என்னுடைய நோக்கம் எல்லாம் பிரசாரம் பண்றது மட்டும் தான் சொல்றாரு. வெரி நைஸ். அவர் வந்து அலோபதி மெடிசன்லாம் இது, ஏன்னா அது ஹாஸ்பிட்டல் வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அவர் ஆயுர்வேதம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு அவர் பேச்சிங்கெல்லாம் நம்ம இது பண்ணார். தேங்க்யூ மேடம். வெரி குட் சார். தமாகிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் வந்துட்டு ஈஸா வந்துட்டு உத்தமா
டிசேபிள். ஸோ அவங்க வந்துட்டு தண்ணி கேட்கும்போது கூட பால் வந்து கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ யூ கேன் டாக் வித் பிரபாத். ஹி இஸ் சோ க்ளோஸ். பாசிவ் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரபாத். ஓகே, வெரி நைஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இப்போ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு கிளாஸ் நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நான் அந்த ஸ்லோ கூட போட்டிருக்கேன் 5.31 5.37 வரையும். ஓகே, அதை படிச்சுக்கலாம். படிச்சு வந்துட்டிங்கன்னா நம்ம அதை ஷேர் பண்ணலாம், பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவர்கள் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா ஜந்தபஹேவ ச பைரானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.